வணக்கம். இது குறிஞ்சி இணைய கருத்தரங்கம். கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். புதிதாக நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறீர்கள், அவர்களையும் குறிஞ்சி அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நமது சிறப்பு அழைப்பாளர் மிக நல்ல நண்பர், சிறந்த சமூக சேவகர். அவர் நிறைய திரைத்துறை சார்ந்த நிறைய நண்பர்களை, நிறைய இயக்குனர்களை, முக்கியமான பிரமுகர்களை எல்லாம் எங்களுக்கு அறிமுகம் செய்து, குறிஞ்சிக்கு அறிமுகம் செய்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தினோம். அதற்கு அவரு எந்த ஒரு எப்படி வேணாலும் அணுகல, ரொம்ப எளிமையான முறையில எந்த நேரம் வேணாலும் போன் பண்ணி அவர்கிட்ட பேசலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான மனிதர். அவர் அங்கிருந்து சென்னையில இருந்து இங்க வந்துட்டு போறதுக்கும் பஸ்ஸோ ட்ரெயினோ எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏசியோ உட்காரக்கு சீட் இருந்தா போதும், அப்படி அந்த லெவல்ல ரொம்ப எளிமையான மனிதர். நம்ம அந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே முடியாது. கொஞ்சம் பேரு, ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் ரொம்ப முதன்மையானவர் சொல்லலாம். ஒரு மிகச்சிறந்த மனிதர். அது மட்டும் இல்லாது அவர் ஒரு மிக முக்கியமான பணியை செஞ்சுட்டு இருக்காரு. உலக சினிமா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல குழந்தைகளுக்கான படங்கள், இளைஞர்களுக்கான படங்கள் என்று ஒவ்வொன்றும் தனித்தனியா அதற்குன்னு ஒரு செஷன் மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாரு. இங்க இந்துஸ்தான் கல்லூரிக்கெல்லாம் வார வாரம் திரையிடல், ஞாயிறு திரை அப்படின்ற ஒரு திரையிடல் இருக்கும் விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ல. அப்ப பாத்தீங்கன்னா இவரு கொடுத்த படங்கள் தான் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். உமர் முக்தார் எல்லாம் இவர் கொடுத்தது அங்கதான் நான் பார்த்தேன். அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்ல முடியும். அந்த மாதிரி எங்கெங்க கிளப்புகள்லாம் இருக்கோ அவங்களோட ஜாயின் பண்ணி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடத்துவாரு. சினிமா தான் பசங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குது. அப்புறம் அப்படிப்பட்ட சினிமாவை நம்ம எப்படி பசங்களுக்கு பாக்குறதுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக பொறுப்பான பணி அது. அந்த பணியை செய்து வரக்கூடிய உலக சினிமா பாஸ்கரன் அவர்கள் இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்வுக்கு வந்திருப்பது மிக சிறந்த சிறப்புக்குரியது, வரவேற்கத்தக்கது. இவர் முன்னாடியே பேசியிருக்கணும், இவர்தான் ரொம்ப நிறைய பேசட்டும், கடைசியில் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இருந்தாலும் தாமதமா வந்துட்டாலும் நிறைய பேசுறதுக்கு, அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. இன்னைக்கு இப்போ முறைப்படி தொடக்க பாடலோடு முனைவர் இசை பேராசிரியை பாரதி அவர்கள் தொடக்க பாடலோடு நிகழ்வு தொடங்குகிறது. தள்ளி மட்டும் அனைவருக்கும் வணக்கம். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு அல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்படல் வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கண் திறந்திடல் வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிக்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 ஓம். நன்றி. தொடக்க பாடல் மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடலோடு
இந்த நிகழ்வு தொடங்குது. நிறைய உண்மைகள் அவர் படங்களின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் அவர்களை பற்றிய முறையான அறிமுகம். குணசெல்வி தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்குங்க. இப்பொழுது குணசெல்வி அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு முதுகலை மாணவி, தமிழ் துறையில். அவர்கள் இப்போது அறிமுக உரை பேசுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். குறிஞ்சி இணைய கருத்தரங்கம் 53வது தொடர் உரையை நிகழ்த்தி வருகிறது. அவ்வரிசையில் இன்றைய நிகழ்வில் SPB பாஸ்கரன் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். தோழர் பாஸ்கரன் அவர்கள் உலக சினிமா பாஸ்கரன் என்றே அழைக்கப்படுகின்றார். உள்ளூர் சினிமா முதல் உலக சினிமாக்கள் வரை நன்றாக அறிந்து வைத்திருப்பவர். ஆழமான சினிமா விமர்சகர். திரை நுட்பங்களையும் அதன் ஆழ அகலங்களையும் மிக நுட்பமாக அறிந்தவர். இவர் ஒரு சிறந்த இயக்குனர். 100க்கும் மேற்பட்ட விளம்பர படங்களை தயாரித்து இயக்கியுள்ளார். கோவை திரைப்பட இயக்கம் என்னும் இயக்கத்தை துவக்கி வாரந்தோறும் 2 உலக சினிமாக்கள் திரையிட்டு வந்தார். இஸ்லாமிய வாழ்வியலை சித்தரிக்கும் இன்ஷா அல்லாஹ் என்னும் திரைப்படத்தை இயக்கியவர். இப்படம் 6 சர்வதேச விருதுகள் பெற்றுள்ளது. 20க்கும் மேற்பட்ட சர்வதேச விழாக்களில் திரையிடப்பட்டது. மேலும் இவருடைய நானுடைமை என்ற குறும்படம் 10க்கும் மேற்பட்ட சர்வதேச திரைப்பட விழாக்களில் தேர்வு செய்யப்பட்டு திரையிடப்பட்டது. இத்தகைய பெருமைக்குரிய ஆளுமையான உலக சினிமா பாஸ்கரன் அவர்கள் இன்றைய குறிஞ்சி இணைய கருத்தரங்கில் உலக சினிமாக்களில் சிறை சித்திரவதைகளும் கொலைகளும் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார். இவரது இந்த உரை சிறைச்சாலை சித்திரவதைகளின் வழிகளை உணரச் செய்யும். இதோ இயக்குனர் SPB பாஸ்கரன் உரை உங்கள் முன். நன்றி. நன்றி குணசெல்வி. இத்தனை அவார்டுகள் வாங்கிட்டு பின்னாடி ரேக்க சும்மா வச்சிருக்கீங்க. நிறைய அவார்டுகள் பின்னாடி இல்ல, நீங்க உட்கார்ந்து பேசணும். முன்னாடி நிறைய புத்தகங்கள் அவார்டு அப்படி வச்சுதான் பேசணும். சரி, இப்போ சிறப்புரையாற்ற தோழர் உலக சினிமா பாஸ்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வருக. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். குறிஞ்சி இணைய கருத்தரங்கம் என்பது தொடக்க முதலாக நான் கவனித்து வருகிறேன். பலதரப்பட்ட ஆளுமைகளை அழைத்து வந்து உரையாட வைத்திருக்கிறேன் இந்த கொரோனா காலத்தில். அதில் எனக்கும் ஒரு சிறு பங்கை கொடுத்ததற்கு மிக்க நன்றியோடு, எனக்கு பரிச்சயமான உலக சினிமாக்கள், அதில் இப்போ இந்த சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய கொடூரமான அந்த சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு, ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் என்ற 2 அப்பாவிகளை காவல்துறையில் லாக்அப்ல வைத்து மிக கொடூரமாக அடித்து அதனால் அவர்கள் மரணமுற்ற அந்த செய்தி மிகப்பெரிய தாக்கத்தை என்னுள் ஏற்படுத்தியது. அந்த நிகழ்வை ஒட்டி இத்தலைப்பை நான் அமைத்தேன். ஆக்சுவலா இந்த தலைப்பு வந்து காவல்துறையின் சித்திரவதைகளும் கொலைகளும் சித்தரித்த உலக சினிமாக்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் இருந்திருக்கணும். ஏன்னா சிறைத்துறை வேற, காவல்துறை வேற. சிறைத்துறையில செய்த அட்ராசிட்டி அந்த படங்கள் ஜேனர் வேற. நான் இது காவல்துறை தான் இந்த தலைப்புக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சேர்ந்து அதுல ஒரு 5 திரைப்படங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுல முதலாவதாக ஆர்டிகிள் 15 அப்படின்னு ஒரு திரைப்படம். ஒரு நிமிஷம். ஆர்டிகிள் 15 வந்து 2019 வெளியான படம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதி எண் 15 என்ன சொல்லுதுன்னா, அந்த 15 கீழ் 1 எந்த ஒரு குடிமகனையும் மதம், சாதி, பால், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையிலும் சமமாக நடத்த தவறக்கூடாது. இது விதி எண் 1. விதி எண் 15 கீழ் 2 கடை, பொது ஓய்வு விடுதிகள், உணவு விடுதிகள், பொது பொழுதுபோக்கு இடங்களை குடிமக்கள் அணுகும் பொழுது மதம், சாதி, பால், பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் தடை விதிப்பதோ நிபந்தனை விதிப்பதோ கூடாது. அதுபோலவே அரசு நிதியால் ஏற்படுத்தப்பட்ட பொது பயன்பாடுகள், கிணறுகள், சாலைகள் போன்றவற்றின் பயன்பாட்டிலும் பாகுபாடு காட்டக்கூடாது. விதி எண் 15 கீழ் 3 வந்து பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இவ்விதிகளிலிருந்து விலக்களித்து சட்டம் இயற்றலாம்
விதி எண் 15 சமுதாயத்திலும் கல்வியிலும் பின்தங்கிய வகுப்பினருக்கும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்குவதற்கும் தடையேதும் இல்லை. இதுதான் ஆர்டிகிள் 15 அதுக்கு அந்த துணை விதிகளின் கீழே முக்கியமான சரத்து. இந்த ஆர்டிகிள் 15 திரைப்படம் வந்து நமது சமூகம் இந்த சாதி மத வேறுபாடுகளால எவ்வளவு புறையோடி போயிருக்கு, அதுலேயும் குறிப்பா அந்த காவல்துறை சீர்கட்டு கிடைப்பதை மிக அற்புதமாக சித்தரித்த ஒரு திரைப்படம் ஆர்டிகிள் 15. இந்த இது வந்து இந்த திரைப்படம் வந்து உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அதை வந்து திரைக்கதை அமைச்சிருக்காரு இயக்குனர். இந்த திரைப்படம் வந்து துவக்க காட்சியே ஒரு பாடலோடு தான் ஆரம்பிக்கும். தலித் மக்கள் வந்து ஒரு கொட்டுற மலையில ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஷெல்டர் அதில் வந்து அப்படியே கூடு பண்ணிட்டு மழை கொட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து படுக்குள்ள இருக்கல, அவங்க அந்த வசிப்பிடம் அந்த மலையில வந்து வசிக்க தகுந்ததாக இல்லை என்கிறத சித்தரிக்கிறத தான் அந்த மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்காரு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே வந்து அம்பேத்கர் சிலை இருக்கும். ஸோ அந்த பாடல் வந்து உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூன்றுலையும் சமூகத்துல நிலவர ஏற்றத்தாழ்வை சித்தரிக்கும் விதமாகவும் அவங்க வலியை உணர்த்தும் விதமாகவும் அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஷாட் பாத்தீங்கன்னா அந்த அந்த மழை காலத்திலே ஒரு ரோட்ல வந்து ஒரு பள்ளி பேருந்து அப்படியே லாங் ஷாட்ல படம் பிடிச்சிருக்காரு. அது கிராஸ் ஆகும். உள்ள வந்து 2 சிறுமிகளை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட நாயகன் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். அவரை வந்து டெல்லியில இருந்து இங்க பீகார்ல ஒரு ரிமோட்டான ஒரு வில்லேஜ் ஏரியாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க. அதுக்காக அவர் வர்றாரு. அப்போ வந்துகிட்டு இருக்கும்போது ஜீப் டிரைவர்கிட்ட ஒரு வில்லேஜ் வருது. அந்த வில்லேஜ் வந்து தண்ணி பாட்டில் வாங்க சொல்றாரு. இப்போ அந்த டிரைவர் வந்து தண்ணீர் வாங்க மறுக்கிறான். ஏன்னா அது வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட வில்லேஜ், அங்கே நம்ம வாங்கி தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னா அவரு கோவமா பக்கத்தில் இன்னொரு காவல் இருப்பாரு, அவர்கிட்ட பணம் கொடுத்து பாட்டிலை வாங்கிட்டு வரணும்னு சொல்லி தண்ணி வாங்கி குடிக்கிறார். ஸோ இந்த காட்சியிலே வந்து எப்படி இன்றும் இந்த பாகுபாடு நிலவுங்கிறத அருமையா சித்தரிச்சிருப்பாரு. அப்புறம் அங்க ஸ்டேஷன் வந்து இந்த உயரதிகாரி வருகையை விட்டு அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஆட்கள் வந்து ஒரு விருந்து ஏற்பாடு பண்றாங்க. அந்த விருந்துல வந்து ஒரு சக காவலர் அவரோட தட்டுல இருந்து இவர் எடுத்து சாப்பிட போவாரு. இன்ஸ்பெக்டர் வந்து அவர் முறைச்ச உடனே அப்படியே நிறுத்திடுவாங்க. அவருக்குன்னு தனியா ஸ்பெஷலா ஃபுட் எடுக்கணும். இவர் வந்து ஒரு பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி. இந்த உரையாடல தான் இவர் வந்து இந்த மாதிரி டெல்லியில இருந்து பனிஷ்மெண்ட்னால இங்க வரப்பட்டதை வந்து அதை தெரியப்படுத்துவாங்க. இப்போ ஒரு நேர்மையான அதிகாரி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனையில சிக்கப்பட்ட அதிகாரியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ரெண்டும் நடக்கிறது. நேர்மையான அதிகாரியை வந்து அந்த ஊழல் அரசியல்வாதிகளாலும் ஒரு ஊழல் மிக்க ஒரு அதிகாரிய வர்க்கத்தினாலும் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இப்போ சாத்தங்குளத்திலே நம்ம பார்த்தோம், இந்த கொலைக்கு சம்பந்தமான உயரதிகாரிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரே நாள்ல சஸ்பெண்ட் பண்ணி, சஸ்பெண்ட் கூட இல்லை, காத்திருப்பு பட்டியல வச்சிருந்தாங்க. இந்த பிஎஸ்பி, எஸ்பி போன்றவங்கள கோர்ட்டுல போய் அவங்க நேரடியாக ஆஜராகி வெளியே வந்த உடனே அன்னைக்கே வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், ஊட்டி இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சிஸ்டம் அப்படிதான் இயங்குது. இவரை வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து டெல்லியில வந்து ஒரு நேர்மைக்கு புறம்பான ஒரு காரியத்தை செய்ய மறுக்கிறார். அதை ஒரு உரையாடலே சொல்லுவார். எஸ்
எஸ் எஸ் எஸ்ன்னு சொன்னாச்சுன்னா நம்ம சௌரியமா இருக்கலாம். பட் நோன்னு சொல்லி பாருங்க, நமக்கு உடனே டிரான்ஸ்ஃபர் தான் அப்படிங்கிறத அவரோட உரையாடல அதை சொல்லி காமிப்பார். அன்னைக்கு நைட்டு அந்த விருந்து முடிஞ்சிட்டு அந்த உயரதிகாரி வந்து விடைபெற போகும்போது, அதாவது உயரதிகாரி வந்து இந்த விருந்துக்கு வந்திருப்பார். அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆபீசர், ஐஎஃப்எஸ். அவர் வந்து விருந்தினர் இருப்பார். அவர் வந்து அந்த ஒரு கார்ல விடைபெற்று ஏற போகும்போது அந்த கையை அப்படி விரிப்பார். விரிச்ச உடனே மற்ற காவலர்கள்லாம் வந்து அவரை ஒரு காலை தொட்டு கும்பிடுற மாதிரி ஒரு எல்லாருமே வந்து பணிவாங்க. இது வந்து அந்த அதிகார வர்க்கத்தோட அந்த உழைப்பாங்க வந்து சித்தரிக்குது. இப்படிதான் வந்து அந்த சக தனக்கு கீழே உள்ள அதிகாரம் என்னன்னா அவங்கள சமமா நடத்தாத ஒரு பாங்கு. இது இந்த சிஸ்டத்தோட குறைபாடு. அதை வந்து இந்த ஒரு சிங்கிள் ஷாட்ல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து ஒரு தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது ஒருத்தன் ரோட கிராஸ் பண்ணுவான். அவன் இந்த வண்டியில விழுற மாதிரி வருவான். அவன் கையில ஒரு வெப்பன் இருக்கும், கத்தி மாதிரி ஒன்று இருக்கும். உடனே ஜீப்பை நிறுத்தி இந்த இவருக்கு எப்பவுமே எஸ்கார்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருப்பாங்க, போலீஸ் ஆஃபீஸர். அதுல ஒருத்தர் ஓடி போய் அவனை கீழே அடிச்சு இது பண்ணி, அவர் அந்த லோக்கல் போலீஸ், அதனால அவன் யாருன்னு தெரியும். அவனே அந்த டே நீ இன்னார் மகன் தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த கத்தியை வாங்கிட்டு அவனை வந்து தோப்புக்கரணம் போட வைப்பார். இந்த தோப்புக்கரணம் போட வைக்கிறது காவல்துறைக்கு மிக பிடிச்ச பனிஷ்மெண்ட். அது குற்றவாளிகள் மட்டும் இல்லை, பொதுமக்களையும் அதை பண்ணுவாங்க. இப்போ நம்ம கொரோனா காலத்துல பார்த்தோம். நம்ம பார்த்து அதை டிவியில அந்த வடிவேலு டைலாக்கோட அதை உரையாடல் போடும்போது நம்மளாம் சிரிச்சோம். ஆனா அதை வந்து அதுல பாதிக்கப்பட்ட நபர்களும் அந்த நபர்களுக்கு வேண்டியவர்களுக்கும் என்ன மாதிரி ஒரு உளவியல் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும். இதெல்லாம் வந்து போலீஸ் துறையோட குறைபாடுகள். அது ஒண்ணு. இதெல்லாம் வந்து களையப்படணும். இது ஏன் இந்த சிஸ்டம் இப்படி இருக்குன்னா, நம்ம வந்து பிரிட்டிஷ் ரூல் படி, அந்த சட்டத்தின்படி இந்த போலீஸ் துறை இயங்குது. பிரிட்டிஷ் வந்து 2 விதமான சட்டம் வச்சிருந்தான். அவனுடைய சொந்த நாட்டு மக்களை ஆள்றதுக்காக தனி சட்டம், தன்னுடைய காலனி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான சட்டம், அது தனி சட்டம். இப்போ நம்மளுடையது வந்து காலனி ஆதிக்கத்துல பிரிட்டிஷ்காரன் எப்படி நம்மளை ரூல் பண்ணணும், ஒரு ஆண்டான் அடிமை என்கிற சிஸ்டத்திலேயே அந்த சட்டம் இயற்றப்பட்டது. அதைத்தான் இன்று நம்ம சுதந்திரம் வாங்கிய இந்தியாவிலையும் கடைபிடிச்சு வர்றோம். அதனாலதான் போலீஸும் அதிகார வர்க்கமும் அதே அந்த பிரிட்டிஷார் மனநிலையிலே வந்து செயல்படுறாங்க. இது அதை நம்ம அவங்க எல்லா நிகழ்வுலையும் நம்ம அதை பார்க்கலாம். அடுத்து படத்துக்கு போவோம். இப்போ வந்து ஒரு அதிகாலையில அவருக்கு தகவல் வந்து அவர் போறாரு. ஏர்லி மார்னிங் ஒரு அந்த சாலையோரம் ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல வந்து ஒரு 2 சிறுமிகளை தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. அப்போ இவரும் அதுல போய் ஸ்பாட்ல போய் என்கொயரி பண்றாரு. அப்போ லோக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்றான் வந்து இந்த ஒரு 3 பொண்ணுங்க வந்து இந்த வில்லேஜ்ல வந்து அவங்க வந்து லெஸ்பியன், அதாவது பெண்களுக்குள்ளே அந்த உறவு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையுடையவங்க. அதனால இந்த பெற்றோர்கள் அவங்கள அடிச்சு கொண்டிருக்கலாம், நம்ம என்கொயரி பண்ணணும், இதுல ஒரு பெண் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முதல் தகவலை சொல்றாரு. அப்போ அவரு இந்த கொலைக்கான காரணம் வந்து மருத்துவ அறிக்கையில வரணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், முதல்ல அதை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெயர். இவர் வந்து தனியா வந்திருக்காரு. இவருடைய மனைவி வந்து அவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு பத்திரிகையாளரும் கூட. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து செல்போன் மூலமா, எஸ்எம்எஸ் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் உரையாடல் நடந்துட்டு இருக்கும். இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு
வசதி படைத்த ஒரு தந்தைக்கு மகனா பிறந்தவர். நல்ல கல்லூரியில படிச்சுட்டு யூரோப்ல போய் செட்டில் ஆனவர். தந்தையோட விருப்பத்துக்கு இணங்க தான் இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி இந்த ஒரு சிவில் சர்வீஸ்க்காக அவர் வந்திருக்காரு. ஸோ அந்த மனைவிட்ட இந்த 2 பெண்கள் வந்து இப்படி ஹேங் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஒரு வரியில சொல்லுவாரு, நிர்பயா கேஸ் மேல இவங்க ஏன் தலைப்புச் செய்தி ஆவதில்லை அப்படின்னு ஒரு வரி வரும் இந்த டயலாக்ல. இது மிக முக்கியமான ஒண்ணு. ஒரே மாதிரி நிர்பயா கேஸும் வந்து பாலியல் வன்புணர்வு மூலமா கொல்லப்பட்டோம். இந்த தலித் பெண்கள் வன்புணர்வாக கொலை செய்யப்பட்டாலும் அது பொது சமூகம் எப்படி பார்க்குது? நிர்பயா சமயத்துல மொத்த இந்தியாவே கொந்தளிச்சுது. அதற்கு வந்து மீடியாக்களும் அரசியல்வாதிகளும் எல்லாரும் அதுல அந்த கொந்தளிப்புக்கு எண்ணெய் ஊற்றுனாங்க. ஆனா எங்கேயோ ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு தலித் சிறுமிகளுக்கோ பெண்களுக்கோ ஏற்படக்கூடிய அவலத்துக்கு யாருமே குரல் கொடுக்க கூட முன் வர்றதில்லை. இத வந்து அந்த படம் நுட்பமா சுட்டி காட்டுது. இப்போ அந்த 2 பெண்களையும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய மருத்துவர் பேரை கேட்டதுமே அந்த இன்ஸ்பெக்டர் அவரோட உடல் மொழி, குரல் மொழி எல்லாம் அம்பேத்கர் கூட்டமா அப்படின்ற மாதிரி ஒரு அந்த குரல் மொழி உடல் மொழி அப்படி இருக்கும். இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அப்படி ஒரு இழிவா பேசிட்டு வெளியில வந்து அந்த நாய்கள் இருக்கும், அந்த நாய்கள்லாம் பிஸ்கெட் போடுவான், ரொம்ப கருணையோட நடந்துக்குவான். இது ஒரு நுட்பமான சித்தரிப்பா நான் பாக்குறேன். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஒரு எலைட் சமூகம் பாத்தீங்கன்னா இப்போ அங்க கேரளாவில் அந்த யானை வந்து அந்த குண்டு வச்சு செத்ததுக்கு ஓன்னு எல்லாரும் அதுக்கு போஸ்ட் போட்டது என்ன, கொண்டாடினது என்ன, கண்ணீர் விட்டது என்ன. ஆனா இந்த இரட்டை கொலை வழக்கு சாத்தாங்குளத்துக்கு அதை பத்தி இதுக்கு போஸ்ட் போட்டு கதறினவெல்லாம் இதுக்கு போஸ்டே போடல. அந்த பார்ப்பனிய சமூகம் அப்படியே வாய பொத்திக்கிட்டாங்க. அப்படியே பதிவு போட்டவங்க எல்லாம் என்னன்னா காவல்துறைக்கு வக்காலத்து வாங்கிதான் பதிவு போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அதையும் பார்க்கணும். சரி, இப்போ வந்து இப்ப இந்த 2 பெண்கள் தூக்குல தொங்க விடப்பட்டு இறந்திருக்காங்க. ஒரு பெண் காணாம போயிருக்கா. இந்த இந்த 3 பெண்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த இவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவர் வீட்டுக்கு வந்து பார்த்து விளக்குறாங்க. அப்போ ஒரு அருமையா ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. இவர் வந்து அவங்க விளக்கும் போது பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல அந்த வந்த வில்லேஜ் ஆள்லயே ஒருத்தர் வந்து தண்ணி குடிப்பாரு. தண்ணி குடிக்கும்போது கையை இப்படி வச்சு குடிப்பாரு. அவங்க ஜக்கில் அப்படி ஊத்துவாங்க. அப்போ டக்குன்னு இவர் வந்து என்ன நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வேற கிளாஸ் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த காவலர் சொல்றாரு, ஐயா அவங்க வந்து உங்க முன்னாடி அவங்க கிளாஸ்ல எல்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு அதை வெளிப்படுத்துவார். ஸோ இது அவங்களுடைய நிலைப்பாட்டை, அந்த மக்களுடைய ஒரு மனநிலையை விளக்குற மாதிரி இந்த ஒரு காட்சி அமைப்பு இருந்தது. இது மிக முக்கியமாக பார்ப்போம். அப்ப ஏன் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு அவங்ககிட்ட விசாரிக்கும் போது ஒரு கான்ட்ராக்டர் அந்த ஊர்லயே ஒரு பவர் சென்டரா இருப்பான். அவன் அந்த கான்ட்ராக்டர் இந்த பிள்ளைகள் வந்து ஒரு நாளைக்கு 25 ரூபா கூலிக்கு வேலை செய்யறாங்க. 3 ரூபா அதிக கூலி கேட்டு 28 ரூபா கேட்டிருக்காங்க. இது கேட்டதுக்காக அவங்கள அவன் அடிச்சு உதைச்சு இருக்கான், வேலையை விட்டு அனுப்பிட்டான். இதுக்கப்புறம் இந்த அவங்க மரத்துல தூங்குறாங்க. இதுதான் அந்த
மரணத்தோட பின்னணி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இவருக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஒரே ₹3 இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொதிச்சு போறாரு. இப்போ அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றது வந்து அவங்க வந்து ஒரு தலித் மருத்துவர். அவங்க கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் போய் கேட்குறான். வந்து அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த 2 பெண்கள் வந்து 3 நாட்களா அவங்க வந்து அவங்க கஸ்டடியில வச்சு ரேப் பண்ணி உயிரோட தூக்கிலிட்டு இருக்காங்க அப்படின்னு, இதுதான் நான் வந்து ரிப்போர்ட் பண்ண போறேன், அறிக்கையில சமர்ப்பிக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவர் உயர் மருத்துவர் அவரோட பேரை சொல்லி, அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லலீங்களா அப்படின்னு கேட்பாரு. அவர் எல்லாம் சொன்னாரு, அவர் சொன்ன மாதிரி நான் அறிக்கை தர முடியாது அப்படின்னு மறுப்பாங்க. அப்போ இவர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அந்த இவங்களுக்கு சீனியர் இருப்பாங்க இல்லையா டாக்டர், அவங்களுக்கு போனை போட்டு மிரட்டுற துணியில பேசுவார். அவரு லீவ்ல இருக்காரு, நீ வந்து நான் சொல்றபடி அறிக்கை வரலன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டாய் அப்படின்னு அவரை மிரட்டுறாரு. அப்ப அவரை மிரட்டுவது மூலம் இந்த மருத்துவரை மிரட்டுறதுக்கு அவரு முயற்சிக்கிறார். இதுதான் அந்த சினரியோ. இத நம்ம சாத்தாங்குளத்தையும் பொருத்தி பார்க்கலாம். இந்த மருத்துவத்துறை அது தனி நிர்வாகம், காவல்துறை தனி நிர்வாகம். இந்த இரண்டுமே வந்து தனியா தனக்குரிய உரிமைகளோட செயல்பட்டதுன்னா இந்த பொதுமக்களுக்கு நியாயம் வந்து உடனே கிடைக்கும். இந்த சாத்தாங்குளம் மருத்துவர் வந்து முதல்ல அவங்கள சரியா பரிசோதித்து இவங்க வந்து உடனடியாக தீவிர மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தணும்னு அவங்க கண்டுபிடிச்சு அவங்களே வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்றதுக்கு பவர் இருக்கு. ஆனா எதை பத்தியும் விசாரிக்காம இந்த போலீஸ்காரங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பின்புலத்துல அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு. அதை வச்சுட்டு அவங்க வந்து இம்மிடியட்டா அவங்களை கஸ்டடிக்கு அனுப்புறதுக்கு அவங்களும் ஒத்துழைச்சிருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி என்கொயரியில வரும். நம்ம அந்த படத்துக்குள்ள போவோம். அவங்க மிரட்டிட்டு அப்ப வரும்போது இந்த இன்ஸ்பெக்டர் வந்து சக காவலர்கிட்ட சொல்லுவாரு, இதெல்லாம் கோட்டாவில படிச்சுட்டு வந்தது, நம்ம கொடுக்கிற வரி பணத்துல சலுகையில படிச்சவங்க அப்படின்னு ஒரு திமிரோட பேசுவான் அந்த இன்ஸ்பெக்டர். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து உயர் சாதியை சேர்ந்தவர். உயர் சாதினா பிராமண சமூகம் கிடையாது, அதுக்கு கீழே. இது இது அந்த சாதி அடுக்குகள். இந்த இடைநிலை சாதிகளும் வந்து தனக்கு கீழே அவங்கள கொடுமைப்படுத்தும். தன்னை ஒரு பார்ப்பனன்ங்கிற தன்மையில தான் பார்ப்பனிய தன்மையோட தான் அவங்க நடப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஒரு படிநிலையில இருக்கிறார். இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சாச்சு, அவங்க அறிக்கை வரல. ஆனா இவர் வந்து இம்மிடியேட்டா வந்து அந்த 2 பெண்களையும் அந்த சிறுமிகளையும் எரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அவங்கள வந்து அந்த அந்த இறந்த பெண்களோட தந்தைகளை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க போலீஸ் வந்து. அழைச்சிட்டு இவரு போய் என்கொயரி பண்ணும்போது அவர்கிட்ட இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பொய்யான அறிக்கையை சொல்லுவார். இந்த மாதிரி அதேதான் அந்த 2 பெண்களுக்கும் வந்து லெஸ்பியன் தொடர்பு உண்டு, அதனால அந்த பிள்ளைகளோட தகப்பனங்களே அடிச்சு கொன்னு தூக்கிலிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாரு. அப்ப அவர் வந்து மருத்துவ அறிக்கை எங்க அப்படின்னு கேட்பாரு. அது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வரட்டும், அது வரட்டும் அப்படின்னு சொல்லி அவரு அதுக்கு மேல அவரு தன்னுடைய நிலைப்பாடை சொல்ல மாட்டாரு. அப்போ எத்தனை ஆஸ்பத்திரியில போய் அந்த மருத்துவரை இவரே நேரடியா போய் பார்க்கிறார். பார்க்கும்போது ஏன்னா இந்த
உயர் மருத்துவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபால்ஸ் மருத்துவ அறிக்கை வந்து இவரு ஏசி கிட்ட தயாரிச்சு கொடுத்துறாங்க. அந்த அறிக்கையோட போறாரு. அப்ப கேட்கும்போது இதுதான் நடந்ததான்னு கேட்ட உடனே அவருங்க வந்து இவரோட பார்வைய தவிர்த்துட்டு இவர் திரும்ப கேட்ட உடனே சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க கற்பழித்து தான் கொல்லப்பட்டாங்க அப்படின்ன உடனே இவர் வந்து அதுக்கு நீங்க நடந்ததை அறிக்கையா கொடுங்க, நான் உங்க பக்கம் இருக்கேன், உண்மையின் பக்கம் நீங்க இருங்க, நானும் இருக்கிறேன், என்ன வந்தாலும் அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பந்தப்பட்ட இந்த யார் யார் கற்பழிப்புல ஈடுபட்டாங்கன்னு சந்தேகப்படுறாங்க அந்த கான்ட்ராக்டர் இருக்காங்க, அவனோட டிஎன்ஏவையும் இந்த பிள்ளைகளோட டிஎன்ஏ எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க நகரத்துல போய் நீங்க டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட் எடுத்து அதுக்குரிய அதோட ஆதாரத்தை திரட்டுங்க, எதா இருந்தாலும் நீங்க என்னுடைய செல்போன்ல தொடர்பு கொள்ளுங்க, வேற யாரையும் நீங்க இது குறித்து தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவர் உறுதியளித்தன் பேர்ல அவங்க வந்து நியாயத்தின் பக்கம் இருக்கிறதுக்கு அந்த மருத்துவர் இருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, ஒரு ஒரு உயர் அதிகாரி நேர்மையோட இருக்கும்போது அதற்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே வந்து அந்த நேர்மையா இருக்கிறவங்க எல்லாரும் அவரோட இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம். அப்போ கீழே உள்ள சிஸ்டம் ரெண்டா பிரியுது. ஒரு நல்ல காவலர்கள், லஞ்சம் ஊழல் இதுல வந்து சிதைந்த காவலர்கள் இருவேறா கூற பிரிகிறாங்க. அவர் அதை அடையாளம் கண்டு தனக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்றாரு. அவரு வந்து இந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த ஒரு கொலைக்கும் காரணம்ங்கிறத அவர் யூகிச்சிருவார். இப்போ அந்த கிராமத்துக்கே போய் இவர் வந்து என்கொயரி பண்ணுவார். அந்த சீன் ரொம்ப அற்புதமா அந்த இயக்குனர் போர்ட்ரை பண்ணியிருப்பாரு. ஒரு டீ கடை பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்சில் ஒரு தலித் சிறுவன் உட்காந்துருப்பான். இவரு எதிரில் இந்த ஏசி வந்து குத்த வச்சு உட்காந்து அவங்ககிட்ட உரையாடுவார். ரொம்ப அற்புதமா அந்த ஷார்ட் கம்போசிஷன் இருக்கும். அவனை நிக்க வைக்கல, அவனை உட்கார வச்சு சமமா தான் அதுக்கு கீழே இறங்கி வந்து உரையாடும் போது உண்மை வருது. அப்பதான் அந்த சிறுவன் சொல்றான், இந்த மாதிரி இங்க இருந்துதான் அந்த பிள்ளைகளை வந்து ஒரு பஸ்ல ஒரு எல்லோ கலர் பஸ்ல கடத்தி கொண்டு போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் அந்த ஒரு மிக முக்கியமான துப்பு அது. அப்ப அந்த எல்லோ கலர் பஸ் அந்த சரௌண்ட்ல எங்க இருக்குங்கிறத அவர் அதை ஆராய முயற்சி எடுப்பார். இப்போ இதுல இன்னொரு ட்ராக்கா போகும். இந்துத்துவ சக்தியை சேர்ந்த ஒரு தலைவன், அது காவி கொடி கட்டி வருவான். அந்த தலைவன் வந்து தலித் கிராமத்துல வந்து சமபந்தி போஜனம்ங்கிற ஒரு விழா நடக்கும். ஸோ உட்காந்து அவங்களோடய உட்காந்து சாப்பிடுவான். சாப்பிட்டு வந்து நம்ம எல்லாம் ஒன்று வந்து சாதி மத வேறுபாடு கிடையாது, நாம எல்லாரும் அனைத்து சாதியினரும் இந்துக்கள் என்கிற ஒரே ஒரு சக்தியாக திரள வேண்டும் அப்படின்னு பயங்கரமா லெக்சர்லாம் கொடுப்பான். இதுதான் இன்று அனைத்து இடங்களிலும் நம்ம நடக்கிறத பார்க்கிறோம். அது குறிப்பா வந்து தலித் சமூகத்தை குறிவைத்து அவன் பிஜேபி வந்து அம்பேத்கரை அவங்க தலைவர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலே வந்து மாநில தலைவர், துணைத் தலைவர் எல்லாம் தலித் சமூகத்துக்கு கொடுக்குறாங்க. இது வேற ஒண்ணும் இல்லை, தலித் சமூக மக்களை ஏமாற்றி அவங்களுடைய வாக்கு வங்கியை கைப்பற்றணும், இதுதான் அவங்க ஒரே திட்டம். இதை வந்து அந்த படத்துல அதை அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. அந்த குற்ற பின்னணியில் இருக்கிற அந்த முதல் அக்யூஸ்டா இருக்கக்கூடிய அந்த லோக்கல் கான்ட்ராக்டரை இவர் என்கொயரி பண்ணும்போது அவன் வந்து இந்த ஏசியவே மிரட்டுவான். அவனுடைய உடல் மொழியெல்லாம் அப்படியே திமிரா இருக்கும். அவன் சொல்லுவான், எனக்கு எல்லா இடத்துலயும் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவான்.
ஒரு நிமிஷம். அப்போ அவனை அப்படியே ஹோல்ட் பண்ணி அவனுடைய அந்த டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. ஏற்பாடு பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு காணாம போச்சு இல்லையா, அந்த பொண்ணை வந்து அந்த ஏரியா, அது ஒரு ஒரு சதுப்பு நிலம், ஒரு ஃபுல்லா சதசதன்னு சகதியா இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் ஒரு காடு இருக்கும், இந்த பக்கம் வயல்வெளி தள்ளி இருக்கும். இப்படி அது ஒரு ஒரு அமானுஷ்யமான இடமா இருக்கும். அந்த இடத்துல இறங்கி இவர் தேடுவார். ஸோ அதுக்கு தேடுறதுக்காக பக்கத்துல உள்ள ஸ்டேஷன்ல உள்ள காவலர்களையும் வர சொல்லுவாரு. எல்லாரும் வச்சு இவரே தேடி அதை கண்டுபிடிக்கும் போதுதான் அந்த ஒரு சிறுமியோட, அந்த காணாம போன சிறுமியோட காலனி, ஒரு பிங்க் கலர் ஷூ, ஒரு செப்பல் அது கிடைக்கும், ஒண்ணு கிடைக்கும். அப்ப இந்த டைரக்ஷன்ல தான் அந்த குழந்தை போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதை தேடுறதுக்கு அவர் முனைப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பார். இதுக்கு நடுவுல இந்த கான்ட்ராக்டர், அவன் பேர் வந்து அனுஷ், அவனுடைய டிஎன்ஏவும் அந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்களோட அந்த இதுல இருந்து ஒரு டிஎன்ஏ மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி தகவல் வரும். இந்த தகவல் வந்த உடனே அப்ப அவனை கைது பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட தகவல் சொல்லும்போது, இன்ஸ்பெக்டர் வந்து, சார் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற போறாங்க, அதனால நீங்க வந்து மேற்கொண்டு எதுவும் ஸ்டெப் எடுக்க வேண்டாங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா சூசகமா சொல்லி பார்ப்பான். அவர் அதை கேட்க மாட்டார். அது வந்தா வரட்டும், நம்ம அதை அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க போனா அரெஸ்ட் பண்ணா அவங்க அந்த இடத்துல அவன் ஸ்பாட்ல வீட்டுல இருக்க மாட்டான். இவன் இந்த இந்த குற்றத்துல வந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதனால இன்ஸ்பெக்டர் வந்து அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியும், நேரம் அவன் இடத்துக்கே தேடி போறான். தேடி போய், நீ வந்து மாட்டிக்கிட்டேன்னா நானும் மாட்டிக்குவேன், அதனால நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனையும் அங்க அவங்களுடைய அசிஸ்டண்டா ஒருத்தர் இருப்பான், அவன் 2 பேருமே சுட்டு கொண்டுறான். ஸோ ஒரு குற்றவாளி, முதன்மை குற்றவாளியவே கொண்டுட்டாச்சுன்னா அந்த கேஸ் இதோட போயிடும் அப்படின்னு அவன் தப்பு கணக்கு போடுறான். இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே சிபிஐ விசாரணை வருது. சிபிஐ வந்து இந்த அசிஸ்டன்ட் கமிஷனரை ஃப்ரேம் பண்றாங்க. இங்க வந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற முறையிலையும், சாதிய பாகுபாடு, தலித் மக்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாகவும் செயல்பட்டதா அவர் மேல குற்றம் சாட்டுறாரு அந்த சிபிஐ அதிகாரி. அந்த சிபிஐ அதிகாரி வந்து நாசர் நடிச்சிருப்பார், மிக அற்புதமா நடிச்சிருப்பார். அப்போ இவரு தன்னை வந்து விளக்குவார். ஆனா சிபிஐட்ட அது அவங்க அது கேட்க மாட்டாங்க. விரைவில் நீ சஸ்பெண்ட் செய்யப்படுவாய் அப்படிங்கிறத அவரு சூசகமா சொல்லுவார். இப்போ இந்த குற்ற பின்னணிய நேரடியா பார்த்த இந்த ஏசிக்கு ஒரு நண்பன் இருப்பார் அந்த ஊர்ல. அவன் வந்து நேர்ல பார்த்தவன். அவன் வந்து இந்த 2 சிறுமிகளையும் பாலியல் பலாத்காரம் செய்து, இது வந்து இந்த இன்ஸ்பெக்டரும் அவருக்கு கீழே வந்து 2 காவலர்களையும் வந்து அந்த கான்ட்ராக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவன் விட்னஸ் கொடுப்பான். ஆனா வந்து நான் இதை வந்து உனக்கு தான் சொல்றேன், ஆனா நான் பொதுவெளியில வந்து நான் இதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதையும் சொல்றான். அப்போ இவரு சரி, நான் ஆதாரத்தை அதுக்கு விஷயமா திரட்டுறதுக்காக
அந்த பள்ளியிலே போய் என்கொயரி பண்ணி அந்த சிறுமிகளை கட்டின கயிறு இது எல்லாமே ஆதாரங்கள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து திரட்டிக்குவார். திரட்டி அந்த இன்ஸ்பெக்டர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இன்ஸ்பெக்டரை வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறார். இந்த இன்ஸ்பெக்டருக்கு கீழே ஒரு சக காவலன் வந்து அவன் ஏசி கிட்ட பாதுகாவலனா இருக்கிற ஒரு காவலன், அவனும் சேர்ந்துதான் இதை பண்ணியிருக்கான். அவன் வந்து இவர்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு ரோட்ல போற லாரி முன்னாடி பாஞ்சு சூசைட் பண்ணிடுவான். ஒரு நேர்மையான அதிகாரியா இருக்கிறனால இந்த குற்றப்பின்னணியில் உள்ள எல்லாரையுமே அவர் வந்து அத கேஸுக்குள்ள கொண்டுறாரு. இதே நேரத்துல அந்த காணாமல் போன சிறுமியையும் வந்து அந்த சதுப்பு நிலத்து வழியா சக காவலர்கள், அந்த கிராமத்து ஆட்கள் எல்லாரையுமே ஒன்று திரட்டி அந்த சிறுமியை கண்டுபிடிச்சிடுறாரு. இதுக்கு நடுவில் இன்னொரு ட்ராக்கும் இருக்கு. இந்த ஒரு தலித் மக்கள் வந்து இந்த இந்துத்துவ சக்திகளுக்கு பின்னாடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பீம்சேனா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு, அது ஒரு மாவோயிஸ்ட் மாதிரி அந்த பின்னணியில இயங்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்காங்க. அதுல உள்ள இளைஞர்கள் இது சம்பந்தமா அவங்களும் போராடுவாங்க. அதுல உள்ளவங்க சிபிஐ அதிகாரிகளால என்கவுண்டர் பண்ணப்படுறாங்க. சிபிஐ வந்து இந்த கேஸ் இது மிகவும் நுட்பமா கவனிக்க வேண்டியது. இந்த கேஸ் வந்து இந்த சிறுமிகளோட தகப்பன்கள் அடித்து கொன்றார்கள் அப்படின்னு தான் கேஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய மோட்டிவே அதுல தான் இருக்கும். ஏன்னா அவரு சொல்லும் போதே அதான் சொல்லுவாரு, இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும், நீ வந்து நேர்மையா நடக்கிறேன்னு சொல்லி இந்த இம்பேலன்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டா வைப்பாங்க. இவரு உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் இவர் போராடுறாரு. இப்ப இவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டா கூட ஆனா அந்த சிறுமிய தேடுற வேட்டையில பின்வாங்கவே மாட்டார். அப்போ அவர் சொல்றாரு, நீ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கேன்னு சொன்னா கூட சஸ்பெண்ட் பண்ணா பண்ணுங்க, நான் வந்து தேடுறத நீங்க எப்படி தவறை செய்ய முடியும், நீங்க வேணா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுவார். இவர் அந்த தேடுதல் வேட்டையில இருக்கும்போது இவரோட அது ஒரு போன் கால் தான், அது ஒரு இவரோட உயரதிகாரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் பிளஸ் பண்றாரு, நீ உண்மைக்காக இருக்கிற போராட்டம் சொல்லும்போது அவரு அந்த உண்மைக்காக போராடும் போது உயரதிகாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்கிற விதமா அந்த படம் முடியும். இதுல படம் முடியும் போது இந்த சிறுமி காப்பாற்றப்படுகிறாள். அந்த ஒரு இந்துத்துவ சக்தி லீடர் இருக்கான அவன் வந்து அந்த தொகுதியில ஜெயிச்சு வந்துடுறான். இது எல்லாமே படத்தோட இறுதி காட்சியில சொல்லப்படுது. ஆர்டிகிள் 15 வந்து மிக முக்கியமான படம். காவல்துறை எப்படி புறையோடி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜெராக்ஸ் எடுத்து காமிச்ச மாதிரி அதை சொல்லியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு பிராமணர் வந்து தலித் மக்களுக்காக இறங்கி போராடுறாரு, இறங்கி அதுக்காக நீதி கிடைக்கணும்னு பண்றாருங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது அந்த விமர்சனம் எனக்கு ஏற்புடையதல்ல. ஏன்னா படம் அந்த மாதிரி எங்கேயுமே சித்தரிக்கப்படலை. இது முழுக்க இது ஒரு தலித் சினிமான்னு தான் சொல்லுவோம். அந்த வகையில தான் காட்சிகள் நிறைய இருக்கு. தலித் மக்கள் உரிமைகள், அவங்க கடமைகள், அவங்க பொறுப்புகள், இது எல்லாத்தையுமே அதுல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அவலங்கள், இது எல்லாத்தையுமே அதுல வந்து சித்தரிச்சிருக்காங்க. மிக முக்கியமான படம். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ங்கிற தளத்துல, ஓடிடி தளத்துல இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். சரி, நம்ம இப்ப ரெண்டாவது வந்து அசாருன் குவைஷன் ஐஷே அப்படிங்கிற ஒரு இந்தி படம். இந்த படம் வந்து
எமர்ஜென்சி பீரியட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்க கொண்டு வந்தது. அந்த எமர்ஜென்சி பீரியடு காலத்தையும் 60களில் நக்சல்பாரி மூமெண்ட் கல்கத்தாவில் துவங்கி அது அகில இந்தியாவிலும் ஆதிக்கம் செலுத்தி ஒரு பெரிய ஒரு மூமெண்டா இருந்தது. அந்த இதுல 67ல் டெல்லியில எப்படி நக்சல்பாரி மூமெண்ட் ஒரு உச்சத்துல இருந்ததுங்கிற எடுத்துக்காட்டும் விதமாக தான் அந்த படம் துவங்கும். இதுவும் உண்மை சம்பவம் பிளஸ் புனைவு ரெண்டையும் கலந்து பண்ணியிருக்காரு இந்த இயக்குனர். இதுல வந்து இந்திரா காந்தியோட இளைய மகன் சஞ்சய் காந்தியை வந்து ஒரு கதாபாத்திரமாவே கொண்டிருக்காங்க. ஸோ இதுல இந்த படம் வந்து ஒரு பெண் மையப்படுத்தி தான் வருது. ஒரு பெண், அந்த பெண்ணை வந்து 3 பேர் வந்து காதலிக்கிறாங்க. ஒருவன் வந்து 2 அவர்கள் வந்து கல்லூரி காலத்திலே நண்பர்கள். 3வது நபர் வந்து இந்த பெண் வந்து லண்டன்லாம் போய் படிச்சுட்டு வந்து இன்னொரு ஒரு பணக்கார ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆனா இந்த 3 ஆண்களுமே இந்த பெண் மேல உயிரா இருப்பாங்க. இவளுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்படி ஒரு இதுதான் அந்த படம். ஆக இந்த பெண்ணோட பார்வையில தான் அந்த படம் முக்கியமா நகரும். அதுல ஒரு விக்ரம்னு ஒரு கேரக்டர், அவன் வந்து பணம் பணம் பணம்னு பணத்தை துரத்திக்கிட்டே இருப்பான். அவன் வந்து சஞ்சய் காந்தி கூட அன்கோ போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் வந்து பணத்தை பெருக்கலாம். இப்போ பேங்க் மேனேஜரை அழைச்சிட்டு வந்து அந்த ஓடி வாங்குறத வந்து மிரட்டி வாங்குவாங்க, அது இருக்கும். அதே மாதிரி ஒரு பழைய ஒரு ராஜாவோட அரண்மனைய அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதை வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து தங்குறதுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலா மாத்துற மாதிரி பண்ணி அவன் ஒவ்வொரு ஷாட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அந்த காலத்துல இப்போ வந்து அம்பாசிடர் தவிர வேற காரே கிடையாது. அம்பாசிடர் வெயிட் 2 தான் இருந்தது. இவன் விதவிதமா கார்ல வந்து இறங்குவான். அந்த மாதிரி அவனுடைய கதாபாத்திரம் இருக்கும். இன்னொரு அவளுடைய பையன் சித்தார்த், அவன் படிக்கிற காலத்திலேயே வந்து இந்த நக்சலைட் மூமெண்ட்ல இருப்பான். இந்த பொண்ணும் அதுல ஈடுபாடு இருக்குமா. அதனால இந்த 2 பேருக்கும் அந்த நக்சலைட் மூமெண்ட்ல ரொம்ப ஈடுபாடு தான் இருக்கும், இந்த பெண்ணுக்கும் அவனுக்கும். அவனுடைய டிராவல் அது மிக முக்கியமா சொல்லப்பட்டிருக்கும். அந்த நக்சல்பாரி மூமெண்ட் வந்து அந்த கதாபாத்திரத்து வழியாக இந்த படத்துல டிராவல் ஆகுது. இதுல வந்து முக்கியமா அந்த படம் 1969ல துவங்கினாலும் 75ல தான் அது மிக முக்கியமான இடத்த 75 தான் எமர்ஜென்சி வருது. 75ல ஒரு பீகார்ல ஒரு கிராமமே தீ வச்சு கொளுத்தப்படுது. மொத்த கிராமத்தையே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல குமிச்சு அரெஸ்ட் பண்ணி போலீஸ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரே ஒரு காவலரை வந்து நக்சலைட் வந்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் ஃப்ரேம் பண்ணியிருப்பான். ஆனா யாரு செத்தான்னு சொல்லி அவன் சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானா அவன் வந்து தண்ணியை போட்டு மாட்டு வண்டியில வந்துகிட்டு இருப்பான். இது அதுக்கப்புறம் எல்லாருமே ரிலீஸ் பண்ணுவான். இது அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்படி ஒரு கிராமத்து போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் அந்த யூனிஃபார்ம் பட்டன் கூட போட்டுக்க மாட்டான். ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு சாதாரணமா இருந்துட்டு இப்போ யாரை வேணாலும் அடிக்கலாம், யாரை வேணாலும் உதைக்கலாங்கிற ஒரு ப்ரூட்டலா இருப்பான். அவன்கிட்ட இங்கிலீஷ்ல பேசினான்னா அவனுக்கு பிடிக்காது, அதுக்கே கோவப்படுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த எமர்ஜென்சி பீரியட்ல வந்து எளிய மக்களை வந்து போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி இந்த வாசக்டமி அப்படிங்கிற ஒரு கருத்தடை ஆபரேஷன் செய்யப்பட்டது. அந்த இதை இந்த படத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க மிக முக்கியமா.
இந்த இந்த நக்சல்பாரி மூமெண்ட்ல இந்த பொண்ணு அவளுடைய காதலன் எல்லாம் இருக்கும்போது இவங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிப்பாங்க. அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணவே செய்வாங்க. ஆனா ரேப் பண்ணிட்டு போலீஸ் அடுத்த நாள் வந்து அதை எப்படி இது குற்றப்பத்திரிக்கையா மாத்தோம்னா, பொதுமக்கள் அடிச்சாங்க இவங்க பண்ண அட்ராசிட்டியில, நாங்க போய் இந்த பெண்ணை சீரழிகிற நிலைமையில நாங்க போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே திருப்புவாங்க. இவங்க பண்ண எல்லாம் பண்ண இவங்க காவலர்கள் செய்ததை பொதுமக்கள் செய்ததா அதை சித்தரிப்பாங்க. இதுதான் வந்து இந்த நக்சல்பாரி மூவ்மெண்ட்டை வந்து ஊடகங்கள் அன்றைக்கு அப்படிதான் சித்தரிச்சது. ஆனா நக்சல்பாரி மூவ்மெண்டா இருக்கட்டும், மாவோயிஸ்டா இருக்கட்டும், அவங்க பொதுமக்களுக்காக இயங்குபவர்கள், எளிய மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடுறவங்க. அவங்க எந்த காலத்திலையுமே எளிய மக்களை துன்புறுத்தினதே கிடையாது. அவங்க யார் அவங்க வதைப்பாங்கன்னா, ஊழல் லஞ்சம் அந்த அதிகாரிகளையும் போலீஸ் காவலர்களையும் தான் அவங்க வந்து தண்டிப்பாங்க. அவங்களதான் அவங்க கொலை செய்யறது. ஆனா இதை வந்து மீடியா, அன்றைக்கு இருந்த மீடியா வந்து நக்சல்பாரி மூமெண்ட்டை வந்து இப்படிதான் சித்தரிச்சாங்க. இங்க தமிழ்நாட்டுல கூட மிகப்பெரிய அளவுல மூமெண்ட் இருந்தது. அதுவும் தருமபுரியில இருந்தாங்க. தருமபுரியில இருந்தவங்க அத்தனை பேரையுமே எம்ஜிஆர் பீரியட் அப்போ வால்டர் தேவாரம் தலைமையில அங்க டீம் போய் அவ்வளவு பேரையும் சுட்டு கொன்னாங்க. அந்த மூமெண்ட் அதோட அழிஞ்சு போச்சு. சரி, இப்போ இந்த இந்த படத்துக்கு வருவோம். இப்ப இந்த நக்சலைட் வந்து ஆஸ்பத்திரியில அவனை அடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா போலீஸோட நோக்கம் வந்து அவனை எப்படியாவது வெளியே கொண்டு போய் என்கவுண்டர் பண்ணணுங்கிறது தான். அப்ப அந்த நக்சல்பாரி மூமெண்ட்ல உள்ள ஒரு மருத்துவர் வந்து அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க, நீ எப்படியா தப்பிச்சு போயிரு, உன்னை அப்படி கொல்றதுக்கு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த டைம்ல இவனுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்கு. அவனும் அந்த விக்ரமும் சித்தார்த்தும் நண்பர்கள். இவன் நக்சலைட்டா இருந்தாலும் அவன் பிசினஸ் மேனா இருந்தாலும் 2 பேரும் நண்பர்கள். இவனை காப்பாத்துறதுக்காக அவன் டெல்லியில இருந்து வர்றான். வந்த இடத்துல அந்த காரு ரிப்பேர் ஆகுது. அப்புறம் ஒரு சாதாரண ஒரு டெம்போ வண்டியில போறான், அது ஆக்சிடென்ட் ஆகி வந்து இவனும் அந்த ஆஸ்பத்திரியிலே அடிபட்டு கிடக்குறான். இவன் பெரிய கோடீஸ்வரன். இவனை வந்து ஒரு சாதாரண பெட்டு, ரொம்ப லோக்கலான ஒரு ஆஸ்பத்திரியில போட்டோன்னே இவன் காய்ச்சி போச்சுன்னு கத்துறான். கஜன் பக்கத்துல பார்த்தா இவன் இருக்கிறான். இவனுக்கு அவன் மேல கோவம், இவனை காப்பாத்த போய் தான் நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி அவனையும் பிடிச்சி திட்டுறான். அப்போ நைட்டு வந்து ஒரு 2 போலீஸ் தான் பேரா இருக்காங்க. அதுல ஒருத்தன் தண்ணியை போட்டு ஃபிளாட் ஆயிடுவான். இன்னொருத்தன் இருக்கானா, அவனை வந்து நக்சலைட்டும் அந்த கிராமத்து மக்களும் சேர்ந்து வந்து அவனை கொன்றுவாங்க. அந்த காவலனை கொன்னுட்டு இவனை வந்து செயின் பண்ணிருக்கோம். அந்த கட்லோட தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போய் ஒரு மாட்டு வண்டி வச்சு தள்ளிட்டு போவாங்க. அப்போ இந்த பணக்காரனையும் சேர்த்து காப்பாற்றுவானா, இல்ல அவனை காப்பாத்திக்குவான், அவனை யாரும் ஒண்ணு பண்ண மாட்டாங்க, நீதான் முதல்ல தப்பிக்கணும்னு சொல்லி இவனை மட்டும் கொண்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் இந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு இவன் தப்பிச்சு போயிட்டானோன்னா அவனுக்கு ஒரு சரியான கோவம் வரும். அந்த செத்து கிடந்த காவலனை ஒரு அவன் சக காவலன் செத்து கிடக்குன்னா அதை கூட அவங்க கேர் பண்ணவே மாட்டாங்க. சர்வசாதாரணமா அந்த டெட் பாடியை கடந்து போவாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் இது எப்படி அவன் தப்பிச்சு போனதை நம்ம அவனை போனாச்சுன்னா நம்ம வேலைக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் பதறி இந்த கோடீஸ்வரன் படுத்து கிடக்குறான் இல்லையா, இவனை வந்து ஆசிட் ஊத்தி முகத்தை மறைச்சு இவன் தான் அவன்னு சொல்லி கொல்றதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க. உடனே இவனை வந்து தூக்கிட்டு போய் அவன் தப்பிச்சு ஓடுவான். இந்த விக்ரம், இந்த கோடீஸ்வரன் இவனை விடாம துரத்தி அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அவனை ஒரு கட்டை எடுத்து தலையில அடின்னு அடிச்சு அவன் அப்படியே மயக்கம் போட்டுருவான். கொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது இவனை தேடி ஏன்னா இவன் பெரிய பவர் சென்டர் ஆச்சு, இவன் லோக்கல் எம்பி வந்துருவான். வந்து இவனை உயிரை காப்பாத்திடுவாங்க. காப்பாத்தி இவன் தலையில அடிபட்டு வந்து அந்த கடைசியில இருப்பான். ஒரு வெஜிடபிள் மாதிரி ஆயிடுறான்.
இப்போ அந்த ஹீரோயின் பொண்ணு பேர் கீதா. கீதா வந்து அந்த நக்சலைட் அவன் தான் அவளுக்கு உற்ற காதலன், அவ நேசிக்கிற காதலன். அவனை விட்டுட்டு இந்த பாதிக்கப்பட்ட இந்த கோடீஸ்வரன் தனக்காக அவனுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம்னு சொல்லி அவனை அவனை பாதுகாத்து அரவணைக்கிற மாதிரி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கும். அவன் ரொம்ப ஒரு ஏன்னா பேச தெரியாது, எதுவுமே இருக்காது. ஒரு பாறையில வந்து ஐ லவ் யூ கீதா அப்படின்னு அவன் எழுதியிருப்பான். ஸோ அவனுக்குள்ள உணர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத அந்த கிளைமேக்ஸ் இருக்கும். ரொம்ப இந்த கிளைமேக்ஸும் காதல் திரைப்படத்த கிளைமேக்ஸும் ஒரே மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒரு மிக முக்கியமான படம். இந்த படமும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, நீங்க இதை பாருங்க. இப்போ காதல் திரைப்படம்னு சொன்னோன்னா இயக்குனர் பாலாஜி சக்திவேல். இயக்குனர் பாலாஜி சக்திவேல் வந்து சமூக பொறுப்போட படம் பண்ணக்கூடிய இயக்குனர்கள்ல முதன்மையானவர் தமிழ் சினிமாவில். அவருக்கு பின்னாடி தான் மற்றவங்கலாம். அவரோட சாமுராய் திரைப்படமா இருக்கட்டும், சாமுராய் திரைப்படம் அது ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம். அதான் அது போதிய கவனத்தை பெறல. அதுக்கப்புறம் அவர் வந்து காதல்னு ஒரு திரைப்படத்தை பண்ணாரு. அது வந்து அந்த சாதிய பின்புலத்தை மிக அற்புதமாக சித்தரித்த படம். இந்த காதல் திரைப்படத்தை மராத்தியில வந்து அப்படியே ரீமேக் பண்ணாங்க. ரீமேக் பண்ணி அதுவும் ஓடி இருக்கு. இன்னும் மராத்தியில ஒரு மிக முக்கியமான டைரக்டர் நாகராஜ் மஞ்சுளே. அவரு ஃபேண்ட்ரின்னு ஒரு படம் பண்ணாரு, அது தமிழ்ல பன்றின்னு சொல்லுவோம். அது அந்த இயக்குனர் வந்து இந்த காதல் திரைப்படத்தையும் வழக்கு எண்ணையும் ரெண்டையும் ஒரு படைப்பூக்கமாக கொண்டு சாய்ராத்னு ஒரு படம் எடுத்து அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் 125 கோடி இந்தியா முழுக்க கலெக்ட் பண்ணுச்சு. இந்த இதுக்கு அந்த சாய்ராத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பணியாற்றியது வழக்கு எண். சரி, இந்த வழக்கு எண் 18/9 இந்த திரைப்படத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த படத்தோட முதல் காட்சியே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வருது. அப்போ கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை அதுல வந்து அது உள்ள நுழையுது. அங்க ஒரு பெண் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருக்கா. அவ்வளோ வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ஸோ அதுல இருந்து அந்த காட்சி ஓப்பன் ஆகுது. இது மிக நுட்பமா நம்ம கவனிக்க வேண்டியது, ஏன் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையை பாலாஜி சக்திவேல் தேர்ந்தெடுத்தாருன்னா, சென்னையில உள்ள அரசு மருத்துவமனையிலேயே இந்த தீக்காயம், ஆசிட் வீச்சு இது போன்ற பாதிப்புகளுக்கு மிக சிறப்பான சிகிச்சை அளிக்கிறது கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை. ஸோ அதை நுட்பமா அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பெண்ணை வந்து யாரு காயப்படுத்தினான்னு சொல்லி அந்த அந்த பெண்ணோட தாயார் அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட விசாரிப்பாங்க. இந்த விசாரிக்கிற முறை இருக்கு இல்லையா, அதையும் ரொம்ப நுட்பமா காட்சிப்படுத்திருப்பாரு. ஒரு எளிய மக்கள்கிட்ட இந்த காவல்துறை எப்படி ரூடா விசாரிக்குது. அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க, அவங்க பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு கனிவோடையோ கருணையோடையோ அந்த காவல்துறை விசாரிக்காது, ரூடா விசாரிக்கும். இப்போ பொண்ணு யார்கிட்டயாவது தொடர்பு இருந்ததா, எவனையாவது ஏமாத்திருச்சா, அந்த மாதிரி ஹார்ஷா கேட்பாங்க. வேலைக்கு போற இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சா அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க கேள்விகள்லாம் இருக்கும். கேட்டு அப்போ வந்தம்மா சொல்லுவோம், ஒரு பையன் இந்த மாதிரி ரோட்டோர கடை அவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணான் அப்படின்னு சொன்ன உடனே சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். இதுல இருந்து இந்த பையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பிளாஷ்பேக் கதை சொல்லப்படுது.
இது அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இல்ல, அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ற கதையா இருந்தாலும் அது ஒரு டைரக்டர் தான் தன்னுடைய அந்த கதையை விவரிக்கிறார். ஸோ அவன் வந்து ஒரு ஸ்கூல் கிராமத்துல படிக்கிறான். அப்போ அந்த வில்லேஜே வந்து ஃபிளாட், அதாவது ரியல் எஸ்டேட்டுக்காரங்க ஆக்கிரமிச்சு அதை விஷுவலாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஏதோ ஒரு நகர்னு போர்டு போட்டிருக்கோம், அங்கங்க அந்த கல்லெல்லாம் வச்சிருக்கும். ஸோ விளைநிலங்கள்லாம் வந்து ரியல் எஸ்டேட் நிலங்களா மாறிச்சுங்கிறது அந்த ஒரு ஷாட்லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. விவசாயம் பொய்த்து போச்சு. இவங்க அப்பா அம்மா மிக 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 ஒரு வறிய நிலையில இருக்கிறவங்க. அவங்க ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்றாங்க. அது பொய்ச்சு போகுது. அதுக்காக வாங்கின கந்துவட்டிக்கு வாங்கின காசை கொடுக்க முடியல. கந்துவட்டிக்காரன் வந்து கொடுமைப்படுத்துறான். ஒரு வாரத்துக்குள்ள தரலன்னா நடக்கிறத வேறன்னு எச்சரிச்சுட்டு போறான். அப்போ அந்த இந்த பையனோட அப்பா வந்து சொல்லுவார், நம்ம பிள்ளைக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வேண்டாம், ஒரு கிட்னியை வித்து இந்த கடனை அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவார். பக்கத்து வீட்டில் கூட அவன் நல்லா தானே இருக்கான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த ஒரு காட்சி மூலமா இந்த கிராமங்கள்ல இப்படி வந்து கிட்னி வந்து எளிய மக்களோட கிட்னி வந்து சூறையாடப்படுகிறதுங்கிறத அந்த செய்தியை மிக நுட்பமா பதிவு பண்ணியிருக்காரு. பாரதிசக்திவேல் சாரோட படத்துல இப்படிதான் வந்து ஒரு முக்கியமா இந்த படத்துல வந்து அவர் காவல்துறையோட அட்ராசிட்டியை தான் அவர் தீம் பண்ணியிருக்காரு. ஆனா அங்கங்க சமுதாயத்தில் நடக்கிற சீர்கேடுகளை அப்படியே நுட்பமா அப்படியே அப்படி அந்த டைரக்ஷன் ஒரு கோடிட்டு காட்டிட்டு போயிடுவார். அப்படி இதுல வந்து இந்த ஒரு இதை பார்க்கணும். அடுத்து இப்போ அந்த ஊருக்குல வந்து ஒருத்தன் ஒரு ஏஜென்ட் இருப்பான். இவன் வந்து இந்த அவனுடைய வேலை என்னன்னா, இங்க உள்ள பசங்களை வந்து திரட்டி வட மாநிலத்துல வந்து வேலைக்கு அனுப்புறது. எப்படி இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வட இந்திய இளைஞர்களை வந்து இங்க வேலைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஏஜென்ட்டுகளுக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் இருக்காங்கிறத அதை அழகா நுட்பமா பதிவு பண்ணியிருப்பாரு. அப்படியே இவன் வந்து ஒரு கொத்தடிமையா தான் போறான். அது வந்து ஒரு முறுக்கு கம்பெனி, தமிழகத்தை சேர்ந்த ஒரு வியாபாரி தான். அவன் தான் அங்க வட இந்தியாவில் தொழில் பண்றான். ஆனா அவ்வளவும் சிறுவர்கள். இங்க பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள்ங்கிறத சுட்டி காட்டுறாரு. எல்லாமே அந்த சைல்ட் லேபர் எல்லாம் வர்றது. அவனை வந்து சைல்ட் லேபர் ஆக்ட்லயே தூக்கி உள்ள வைக்கலாம். அவன் அவ்வளவு கொடூரமானவன், ஈவு இறக்கங்கிறதே இருக்காது. அவன் வந்து எல்லாரையும் எதுனாலும் அடி உததான், அங்க கேள்வியே கேட்க முடியாது. அப்படி ஒரு அட்ராசிட்டி நடக்கும். இப்ப இந்த பையனோட பெற்றோர்கள் வந்து கல்குவாரியில வேலை செய்யும்போது ஒரு விபத்துல 2 பேருமே செத்து போறாங்க. அந்த செய்தி வருது. அந்த செய்தியை கூட இந்த சிறுவன்கிட்ட சொல்ல மறுத்துடுறாங்க. அந்த பையன் பேர் வேலு. வேலுகிட்ட சொல்ல மறுத்துடுறாங்க. மறைச்சிட்டு, ஏன்னா வேலையை விட்டு போயிடுவான், அப்புறம் அவனுக்கு கொடுத்த அட்வான்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி அவனுடைய அதை பணத்தால கணக்கிடுவான். மனித உறவுகளுக்கு வேல்யூவே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா சித்தரிச்சிருப்பாரு பாரதிசக்தி. பின்னாடி இந்த கிராமத்துல இருந்து இன்னொரு பையன் அந்த இந்த முறுக்கு கம்பெனி, இந்த முறுக்கு கம்பெனியே வந்து இந்த ஏழை தொழிலாளர்களை வந்து குழந்தைகளை முறுக்குறது தான். அவன் அதுக்கப்புறம் தான் அந்த முறுக்குன்னு முறுக்கி தான் அந்த முறுக்கு சுடுறானுங்க. அது ஒருத்தன் வந்து சேர்ந்து அவன் மூலமா பெற்றோர்கள் இறந்தது தெரிஞ்ச உடனே இவன் கொதிச்சிடுறான். கொதிச்சு எண்ணெய் சட்டிய தூக்கி அவன் மேல ஊத்தி அவனை அபிஷேகம் பண்ணி அழிச்சிடணும்னு ஆக்ரோஷமா கிளம்புவான். அப்போ மற்ற பசங்கெல்லாம் தடுத்து, நீ ஓடி போயிடுறா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தடுத்து இவனை அனுப்பிடுறாங்க. அனுப்பி வந்தவன் இங்க சென்னைக்கு வரான். சென்னையில வந்து ஒரு பிளாட்பாரத்துல பசி மயக்கத்துல கிடக்குறான். வழக்கம் போல சென்னை தண்ணியை போட்டு எவனா கிடக்குறான் காலையிலன்னு சொல்லி அலட்சியமா எல்லாரும் கடந்து போறாங்க. ஒரு பாலியல் தொழிலாளி அவ வந்து, ஏன்னா அந்த ஏழைகளுக்கு தான் தெரியும் எவன் பசியில கிடக்குறான், எவன் தண்ணியை போட்டு கிடக்குறாங்கிறது ஏழைகள் தான் நுட்பமா கவனிப்பாங்க. இந்த எலைட் சமூகத்துக்கு அது தெரிய தெரியாது. பசியில மயக்கம் போடுறவனும் ஒண்ணுதான், தண்ணியை போட்டு கிடக்குறவனும் ஒண்ணுதான். அது அப்படிதான் பார்க்கும். அப்ப அந்த பெண் வந்து, என்னப்பா பசிக்குதா, சாப்பிடலையான்னு சொல்லிட்டு பக்கத்துல தட்டுக்கடையில சாப்பாடு வாங்கி கொடுக்குது. இந்த இதுல நம்ம பசிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல எட்டி பார்க்கும், எல்லார் கையிலயும் டிஃபன் பாக்ஸ் இருக்கும். அந்த எலிட் சமூகம் அந்த நாய்கள்லாம் அப்படியே நகர்ந்துருவானுங்க. இவ கேட்பா, ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அவனு
எல்லாம் ஓடிடுவானுங்க. இதுதான் அந்த எலைட் சமூகத்தோட இயல்புங்கிறத அது ஒரு குற்றச்சாட்டா பதிவு பண்ணியிருப்பாரு பாலாஜி. அப்போ அந்த தட்டுக்கடையில இருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து இவன் கதையெல்லாம் கேட்டு அந்த கையேந்து பவன்லயே வந்து இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லி அவனை அங்க சேர்த்து விடுறாங்க. இப்போ இந்த ஏன்னா இவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, இப்ப யாருமே இல்லை. அப்போ இந்த ஒரு பாலியல் தொழிலாளிய தனக்கு எல்லாமே அவதான் அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க உறவு ரொம்ப நுட்பமா சித்தரிச்சிருப்பாரு. அவ தண்ணி அடிச்சு ரொம்ப அந்த பாலியல் தொழில ஒரு நோய்க்கு ஆளாகி முடியாத கட்டத்துல இவ வந்து, அக்கா நீ வந்து எதுவும் பண்ண வேண்டாங்க, நான் தர்றேங்க பணம், நீ எதுவுமே செய்ய வேண்டாம், நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன் கேர் எடுப்பான். ரொம்ப இந்த ஏழைகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவாங்க. அத நல்லா அழகா சித்தரிச்சிருப்பாரு பாலாஜி. இப்போ இந்த படத்தோட கதாநாயகி ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வந்து இன்னொரு வீட்டுல வேலைக்கு இருக்கு. ஒரு அது ஒரு நடுத்தர சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல வேலைக்கு இருக்கா. அப்ப அந்த போற வர வழியில இந்த கதாநாயகனுக்கும் அவளுக்கும் வந்து அவ இவனை அந்த பாலியல் தொழிலாளிக்கு இவன் வந்து அவ கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி பணம் கொடுக்கறத அவ பார்த்துட்டு இவனை தப்பா நினைப்பாங்க. இவளும் இவளோட அம்மாவும், கதாநாயகோட அம்மாவும், இந்த வயசுல இப்படி வந்து நான் இப்படி அலையுதே அப்படின்ற மாதிரிதான் அவங்களுடைய பார்வை இருக்கும். ஆனா இப்படி ஒவ்வொரு கட்டத்திலயுமே வந்து இவனை தப்பா அவன் நினைச்சுக்கிட்டே போவான். அதுதான் வந்து காட்சி அமைச்சிருப்பாரு. அப்போ இந்த பொண்ணு இந்த பாலியல் தொழில வந்து ரொம்ப நாள் ஆளை காணும்னா அவங்கள தேடி இவனும் இவன் நண்பனும் போவாங்க. அதாவது இவனுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னொரு பையன் வருவான் கிராமத்துல இருந்து. அதுல ஒரு அழகான ஒரு கதையை சொல்லியிருப்பாரு. அவன் வந்து நாட்டுப்புற கலைஞன். ஆக அந்த கதாபாத்திரம் மூலமா நாட்டுப்புற கலைங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ஒரு பொருளாதார ரீதியா நலிவடைஞ்சு இருக்குங்கிறத அங்க அத ஒரு சுட்டி காட்டுறாரு. அந்த சிறுவனும் இவனும் தான் சேர்ந்து அந்த பாலியல் தொழிலாளி அவங்கள ரோசியை வந்து தேடி போறாங்க. அப்போ அந்த வீடு பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் இந்த கதாநாயகியோட வீடு. அந்த வீடை பார்ப்பான். அந்த பொண்ணு வந்து பக்கத்துல இன்னொரு ஒரு ஒரு ஸ்பாஸ்டிக் சைல்டு மாதிரி இருக்கும். அந்த குழந்தைகிட்ட அது ரொம்ப பாசமாவா இருப்பான். அந்த வீட்டு வாசல்ல கதாநாயகியோட வீட்டு வாசல்ல 2 படம் மாட்டப்பட்டிருக்கும். ஒண்ணு வந்து அதுல மாலையெல்லாம் இருக்கும். அதனால அப்போ இந்த பெண்ணோட தகப்பனார் அப்படிங்கறது சொல்றேன். இன்னொரு பக்கம் வந்து பகத்சிங். அப்போ அந்த படத்துல இருக்கிறது யாருன்னா, தர்மபுரி நக்சலைட் மூவ்மெண்ட்ல மிகப்பெரிய ஒரு போராளியா இருந்தவர் பாலன். அவரை வந்து இந்த கதாநாயகி தகப்பனாரா பாலாஜி சக்திவேல் கட்டமைச்சிருக்காரு. ஏன்னா அந்த பெண் வந்து கிளைமாக்ஸ்ல ஒரு முடிவெடுப்பா. அதுக்கு பின்புலமா இந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அங்க கொடுக்குறாரு. இதை நம்ம அது கடைசியில பின்னாடி நான் சொல்றேன். இத நுட்பமா பார்த்து இதை நான் அந்த காட்சியில அது நுட்பமா சித்தரிச்சிருப்பேன். இந்த பகத்சிங் படம் பார்க்கும்போது இன்னொரு இது வருது. இந்த பகத்சிங்கை வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துலதான் வந்து அவரை கொண்டாடுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பாசிச பார்ப்பனிய பாஜக என்ன பண்ணுது, பகத்சிங்க எங்க தலைவரடா அப்படின்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. இந்து சந்துன்னு சந்து பந்தெல்லாம் சொல்லிட்டு அவரு வந்து நான் நாத்திகன்னு சொல்லியிருக்காரு. நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதினாரு. அந்த புத்தகத்தை வந்து தந்தை பெரியார் தான் வந்து அதை வச்சுட்டு வெளியிட்டு இருக்காரு. ஆக இப்படி அவங்க அந்த பாசிச பாஜக எந்த தலைவனும் கிடையாது. அவங்கள்ட்ட வந்து வெள்ளைக்காரனுக்கு ஷூ நக்கிய கோல்வால்கர் தான் அவங்களுக்கு தலைவன்.
வேற எந்த தலைவனும் கிடையாது. அதனாலதான் இப்போ RSS இயக்கத்தை தடை பண்ணியா சர்தார் வல்லபாய் பட்டேல அவனை சிலை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னைக்கு திருவள்ளுவரையும் பூணல் போட்டு விட பாக்குறானுங்க. அப்படி இவனுக்கு வந்து எதை எதை செஞ்சாவது நம்ம வந்து ஆட்சியிலேயே இருக்கணும். தமிழ்நாட்டில் ஆட்சி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு துணிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இதுக்குள்ள போவோம். இப்போ இப்போ வந்து இந்த பின்புலத்தை அவன் சொல்றான். இப்போ இந்த இன்ஸ்பெக்டரை தேடி இன்னொரு பெண்ணும் வந்து பாஸ்கரன் சார், கேக்குதுங்களா? பாஸ்கரன் சார், உங்க ஆடியோ வரல. ஒரு டிஸ்கனெக்ட் ஆயிட்டாருங்க. மறுபடியும் நம்ம ரீகனெக்ட் பண்ண சொல்லுவோம். பாஸ்கரன் சாரோட நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால வந்து ரீகனெக்ட் பண்றாரு. ஒரு 2 நிமிஷம். பாஸ்கரன் சாரோட ஃபோன் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் வேற டிவைஸ்ல இருந்து கனெக்ட் பண்றாரு. ஹலோ, சரி. ஹலோ நண்பர்களே,
அவர் கனெக்ட் ஆகிறதுக்குள்ள குறிஞ்சியினுடைய அடுத்த நிகழ்ச்சிகளை பற்றி நண்பர்களே, அவர் கனெக்ட் ஆகிறதுக்குள்ள அடுத்த நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு சின்ன அறிவிப்பு. நாளை மாலை இதே டைம் 6 மணிக்கு நீசு பெருமாள் அவர்கள் வந்து தமிழ் மரபில் மார்க்சியம் என்ற தலைப்பில் வந்து நாளை மாலை 6 மணிக்கு பேச இருக்கிறாரு. அதற்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை இந்த குறிஞ்சியினுடைய 50வது நிகழ்ச்சி நிறைவடைவதை ஒட்டி குறிஞ்சி இணைய கருத்தரங்கம் 50 என்ற தலைப்பில் வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில இணைய கருத்தரங்கம் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். கூடவே வந்து தொடக்குரையாற்ற அன்பிற்கினிய அருள்மொழி அவர்கள் வராங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி வாழ்த்துறை வழங்க முனைவர் சுந்தரவள்ளி அவர்கள் வராங்க. இதே போல தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குது. எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். நாளை மாலை 6 மணிக்கு நீசு பெருமாள் பேசக்கூடிய தமிழ் மரபில் மார்க்சியம் என்ற தலைப்பில் வந்து இங்கே கருத்தரங்கம் நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சிக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு இணைய யாழ் கருத்தரங்கம் என்ற தலைப்பில் அது ஒரு அமைப்பின் மூலமாக ஆராய்ச்சி கட்டுரைகள் ஆய்வரங்கள்லாம் நடத்துவது. யாழ் ஆய்வரங்கம் என்ற அமைப்பின் சார்பாக 5வது ஆராய்ச்சி அரங்கம் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கும் நீங்கள் மறுபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அவர் பேசுவார். என்ன கேளு, ஃபோன் பண்ணி கேளு. மியூட்ல ஹலோ சார், கேக்குது சார், பேசுங்க. ஸ்பீடா முடிச்சிடுறேன். இப்போ அந்த பணக்கார பெண் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த பிளாஷ்பேக்கை சொல்றாரு. அப்ப அவளை வந்து ஒரு பையன் வந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பையன், இந்த பொண்ணு ஒரு அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற ஒரு பொண்ணு, கெமிஸ்ட்ரியில ஒரு டவுட் மாதிரி வந்து பழகுறான். அந்த வரும்போதே அந்த கெமிஸ்ட்ரியில டவுட் கேட்குற மாதிரி பண்ணும்போது மொபைலை வச்சு அந்த பொண்ணை வந்து ஒரு தவறான கோணத்துல படம் பிடிச்சு அதை வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு அவன் ஷேர் பண்ணி அதுல அவன் ஒரு ஹீரோயிசம் அவனுக்கு. இதுதான் அந்த பையனோட கேரக்டர். இது வந்து இன்றைய இளைஞர்களோட அந்த தவறான போக்கை வந்து அதுல பாலாஜி சித்துவேல் அதை சித்தரிச்சிருக்காரு. தொடர்ச்சி அந்த பெண்ணை வந்து அவன் ஏமாத்தி ஒரு கட்டத்துல ஒரு ரிசார்ட்டுக்கு கூட்டு போயிடுவான். பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அங்க வந்து அவளை பீச்சில் நனைய விட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு அந்த பீச் ரிசார்ட்லேயே ஒரு ரூமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவள் ட்ரெஸ்ஸை கண்ணாடி முன்னாடி எப்படி நிப்பா இல்லையான்னு சொல்லி கேமரா வாங்க அழகா சார்ஜ் போட்டிருக்கேன் செல்போன் அப்படின்னு சொல்லி செல்போன் அங்கே வச்சுட்டு போயிடுறான். அதுக்கு முன்னாடி வந்து தெரியாம அந்த பெண் நிர்வாணமாவே அவன் அந்த ரூம்ல அவன் இருக்க மாட்டான். அவன் வெளியில, நான் ரொம்ப நல்ல மாதிரி வெளியில இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் அந்த கேமரா தன்னை படம் பிடிக்கிறது தெரியாமலே அந்த பொண்ணு இயல்பா நடங்கிறது தெரியாமலே அது ரெக்கார்ட் ஆகுது. அப்புறம் இருவரும் திரும்ப வீட்டுக்கு கார்ல வரும்போது காரு அது பிரேக் டவுன் ஆகும்.
மெக்கானிக் கூப்பிட்டு அந்த பையன் போகும்போது அவன் மொபைலை விட்டு போயிருப்பான். ஸோ அந்த மொபைலை பார்க்கும்போது இந்த காட்சிகள்லாம் அதில் எடுத்து பார்த்து அந்த பெண் அதிர்ச்சியாகி எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். இவனுக்கு அவ போனதுக்கு அப்புறம் அவன் தெரிஞ்சிருது நம்ம மொபைல அவ எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டா அப்படின்னு உடனே ரொம்ப வைல்ட் ஆயிடுறான். இந்த சிறுவன் வந்து ஒரு அவனுடைய தாயார் வந்து ஒரு பாலியல் தொழில் செய்து சம்பாதித்து அதை தொடர்ச்சியா அந்த தொழில முன்னேறி இன்னைக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துற அளவுக்கு முன்னேறி இருக்கான். அப்போ தன்னுடைய தாயோட பின்புலம் தெரிஞ்சதுனால அவன் வந்து ரொம்ப ஒரு திமிராதான் தாய்கிட்டே பேசுவான். அவன் ஏன்னா தாயோட தவறுகள் அவனுக்கு தெரிஞ்சதுனால அந்த அவனோட உடல் மொழி, குரல் மொழி எல்லாமே திமிரா தான் இருக்கும். ஸோ பணத்தை அவட்ட இருந்து வாங்குறது தான் இவனோட ஒரே நோக்கமா இருக்கும். இந்த பாசங்கஸ் எல்லாம் இருக்காது. அப்படி ஒரு ஒரு வன்முறையான ஒரு வளர்ப்பாதான் அவன் வளர்றான். அப்போ அந்த பையன் இந்த பொண்ணை வந்து தாயிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாருங்கிறத வந்து அவனால ஏத்துக்க முடியல. அதனால அவளை வந்து காரியத்தை கொள்றது கூட முயற்சி பண்ணுவான். அதுல அவ தப்பிச்சிடுறா. அடுத்து வந்து அடுத்த முயற்சியா தான் வந்து ஆசிட் வந்து அவன் வீசுறான். இந்த கதவை திறக்கிறது வந்து வேலைக்கார பொண்ணு, அதான் ஜோதி. இது அவனுக்கு தெரியாம அவன் அடிச்சுட்டு ஓடிடுறான். இப்போ இந்த அவன் வந்து போலீஸ்கிட்ட சிக்கிடுறான். ஏன்னா அந்த ஆசிட் பாட்டில்லையும் அவனை என்கொயரி பண்ணும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கிளாஸ்லயும் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அவன் ஈஸியா போலீஸ்ல ட்ராப் ஆகி மாட்டுறான். ஆனா இங்கதான் அரசியல்வாதிகள் வர்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவ வந்து நம்ம சாதி பொண்ணு. அப்போ அவ நம்ம சாதி பொண்ணுன்னா அந்த அரசியல்வாதி, இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாருமே ஒரே நேர்கோட்டுல வராங்க. முதல்ல இன்ஸ்பெக்டர் பிடிவாதமா பேசுறவன் நம்ம சாதி பொண்ணுனோடனே அவன் இறங்கிடுறான். சரி, அப்போ பணம் எவ்வளவு வேணாலும் நான் வாங்கி தர்றேன், நீ கேஸை முடிச்சு விடு, நீ என்ன கொலை கேஸே ஒண்ணுமில்லாத ஆக்கினவன் தானே அப்படின்னு சொல்லி அவனுடைய பழைய பின்புலத்தை எடுத்து போடுறாரு இந்த அரசியல்வாதி. அப்போ இந்த ஏழை பையற்கான வேலு அவன் தான் யாருமே கேட்பார் கிடையாது. உடனே போலீஸ் வந்து அவனை அடிச்சு நொறுக்குது. அவன் அடிச்சு சுத்தி அடிக்கிறாங்க. அந்த அடிக்கிறத பார்த்தா இதுதான் சாத்தாங்குளத்திலே நடந்திருக்கும்னு நமக்கு தெரியுது இந்த படம் பார்க்கும்போது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ அவன் அம்மா அம்மான்னு கத்துவான். அதே கதறல் தான் சாத்தாங்குளத்திலேயே எதிரொலிச்சிருக்கணும். இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் வந்து மத்த காவலர்கள் தான் அடிக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் அடிக்க மாட்டான். இன்ஸ்பெக்டர் வந்து நைஸா போய் அவனுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து, எப்பா நீ வந்து இந்த கேஸை நீ ஒத்துக்கிட்டு உள்ள போனா அவன் வந்து பெரிய பணக்கார வீட்டு பையன், அவன் வந்து ஒரு 10 லட்ச ரூபா தருவாங்க. இந்த 10 லட்சம் இருந்ததுன்னா இந்த ஆசிட் பொண்ணு காதலிச்ச அந்த பொண்ணு இருக்கால, அவ முகத்தை சரி பண்ணிடலாம். உனக்கு வந்து நான் கோர்ட்ல சொல்லி குறைந்த தண்டனை வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். அப்புறம் நீ அந்த பொண்ண லைஃப நீ போய் இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டு தான் வந்து ஜெயிலுக்கு போயிடறான். இப்போ இப்படி பத்திரிகையில வந்து இது தகவலா வெளியே வருது, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஆசிட் அடிச்சு ஜெயிலுக்கு போயிட்டான். அந்த செய்தியை இந்த வேலுவோட கூட இருக்கிறதாலே அந்த கூத்து கிராமத்து கலை பையன் அவன் பார்த்துட்டு போய் ஜோதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்து ஏமாத்தின விஷயம் தெரிய வரும். கடைசியில வேலு வந்து கோர்ட்ல அன்னைக்கு தீர்ப்பு வழங்குறாங்க இந்த கேஸ் சம்பந்தமா. தீர்ப்பு வழங்கி அவன் 10 ஆண்டுகள் அவனுக்கு சிறை தண்டனை கிடைக்கு. இவன் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த தகவலை அந்த அரசியல்வாதிக்கு போன் பண்ணி சொல்றான்.
வந்து நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமே நான் வீடு கட்டியிருக்கேன், இன்விடேஷனோட உங்க வந்து பாக்குறேன். அப்போ இந்த பணத்தை வாங்கி வீடை கட்டிட்டான். இது அதுல அழகா நுட்பமா அதை சொல்லியிருக்காரு இயக்குனர். சொல்லிட்டு கேஷுவலா சிரிச்சிட்டு வரும்போது இந்த ஜோதி இவன் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பான். அது என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை வாங்கி படிப்பான். ஒன்னா எனக்கு தெரியாது, ஆனா நான் தான் ஜோதி அப்படின்னு சொல்லி, நீ இப்படி ஒரு அப்பாவிய வந்து ஏமாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. நான் வந்து நீ வந்து ஒரு ஏழை பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி நீ இது கடந்து போயிட முடியாது. என்ன எங்க அப்பா அப்படி வளர்க்கல. தப்பு செஞ்சவனை நம்ம உயிரை போனாலும் பரவாயில்லன்னு தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்ன வளர்த்துருக்காரு. இப்போ இத பாருங்க, முன்காட்சியில சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த பொண்ணோட அப்பா வந்து நக்சலைட் போராளியோட பொண்ணு. அப்போ எப்படி ஒரு ஒரு பண்பட்டு இருப்பா அந்த பொண்ணு. அதனாலதான் இந்த அந்த லெட்டர் படிச்சு முடிக்கவும் மேல அசிட் அடிப்பான். இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். இப்படிதான் வந்து நக்சலைட்டுகளும் சரி, மாவோயிஸ்டுகளும் சரி, தப்பு செஞ்சவனுக்கு ஜட்ஜ்மெண்ட். அவன் என்ன குற்றம் செஞ்சான்னு கோர்ட்டு மாதிரியே அந்த தீர்ப்பை சொல்லிதான் அவங்க சுடுவாங்க, இல்ல அந்த தண்டனை கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த காட்சியை, இறுதி காட்சி அமைக்கும் போது ஒரே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீராங்கனையா ஜோதி அந்த காட்சியில தெரிஞ்சா. அந்த படம் தமிழ் சினிமாவில் போலீஸ் வன்முறைய மிக நுட்பமா சித்தரிச்ச ஒரு திரைப்படம். அதான் தமிழில் வந்த உலக சினிமா அப்படின்னு சொல்லி அந்த படம் வெளியான காலத்திலே அது சமயமா பதிவு பிளாக்ல வந்து நிறைய பதிவு எழுதினேன். அப்புறம் அந்த பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கு பாராட்டு விழா கோயம்புத்தூர்ல நடத்தப்பட்டது. அந்த விழாவிலையும் கலந்துருந்தோம். அதுல இருந்தா பாலாஜி சக்திவேல் சாருக்கும் எனக்கு ஒரு நட்பு ஏற்பட்டது. அது இன்றும் தொடர்கிறது. அடுத்து சார் இப்போ கேள்வி நேரம் இருக்கு, ஒரு அரை மணி நேரம். அது போயிடலாமா? கேள்வி நேரம் போயிடலாமா? இல்ல, இன்னொரு படம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, சரி சரி. மிக முக்கியமான படம் அதுவும். சரி, மாய்காட் கிரைம் நம்பர் 103/2005. இது வந்து மிக முக்கியமான திரைப்படம். இது வந்து இப்போ கேரளாவில் ஒரு பையன், உதயகுமார்னு ஒரு பையன், ஒரு சிறுவன், அவனை வந்து போலீஸ் கஸ்டடியில அடிச்சு கொன்னுட்டாங்க. 13 வருடம் அவங்க தாயார் பிரபாவதி அம்மாள் போராடி 2005 நடந்த அந்த குற்றத்துக்கு 13 வருடம் கழித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வந்து திருவனந்தபுரத்துல, இது கேரளாவில் நடந்தது, 2 காவலர்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 3 உயரதிகாரிகளுக்கு 3 வருட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. இந்தியாவிலே வந்து கஸ்டோடியல் டெத்துக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்ட வழக்கு. அது ஒரு வரலாற்று மிக்க தீர்ப்பு வந்த திரைப்படம். இந்த அடிப்படையை, இந்த தகவலை திரட்டி இந்த இயக்குனர் வந்து மாய்காட் இந்த திரைப்படத்தை எடுத்தாரு. இது அவரு மலையாளத்துல தயாரிப்பாளர்கள் வராதனால ஹிந்தியில எடுத்து அந்த படம் இந்த 2019 சென்னை திரைப்பட விழாவில் நான் அந்த படம் பார்த்தேன். அது இப்போ நெட்லயோ இதுலயோ பாக்குறவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏதாவது ஆன்லைன்ல சர்வதேச திரைப்பட திரையிடப்பட்டதுன்னா நான் உங்களுக்கு அதை பத்தின தகவல் தரேன். அப்ப நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம கேள்வி நேரத்துக்கு போயிடலாம். நன்றி சார். இப்போ கேள்வி நேரம். உங்களுக்கு யாராவது கேள்வி கேட்கணும்னா உங்க கையை உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு இப்போ அன்மியூட் பண்றேன். யாராவது கேட்குறீங்களா? மணிகண்டன் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சென்னை எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? டாக்டருங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
எனக்கு ஒரு சிறு ஒரு இதுங்க நினைவு. அந்த ஒரு அந்த போலீஸ் வந்து கம்யூனிஸ்ட் அடக்குமுறையில கம்யூனிஸ்ட்ல அடக்குமுறை பண்றதுல ஒரு படம் கேரளால வந்து கூட்டிட்டு போவாங்க விசாரணைக்கு. அந்த என்ன மறுபடி திரும்பி வரவே மாட்டாப்ல. அந்த படம் ஒண்ணு ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப நல்லா, ரொம்ப டெய்லியும் சாப்பாடு வந்து பக்கத்துல ஒரு தட்டுல எடுத்து வைப்பாங்க அவங்க பையனுக்கு. அது படம் பேர் ஞாபகம் இல்லை, ஆனா அது சமாச்சாரமா நான் வந்து ஷாஜியன் தருண் இயக்கிய திரைப்படம். ஒரு பெரியவர் வந்து தினமும் தன் மகன் வருவான்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் காத்திருப்பாரு. அதுவும் வந்து எமர்ஜென்சி கொடுமைய பின்புலமா வச்ச திரைப்படம் தான் அது. தமிழ்நாட்டுல ஏன் வந்து எமர்ஜென்சி பையன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி தகவலே தெரியாது. சோ அந்த தேடல் தான் அந்த திரைப்படம். மிக முக்கியமான படம் அதுவும். பிறவி அது இப்ப இதுல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, நீங்க பாக்கலாம் இப்போ யூடியூப்ல. சரிங்க சரி. ஆமா, பிறவி. அப்புறம் இந்த இது பொதுவாகவே இந்த போலீஸ்னுடைய அந்த வீரதீ பிரதாபங்களை சொல்றவங்க வந்து போலீஸ்னுடைய துப்பறியும் தன்மை இல்லாம இருக்கிறதையோ அல்லது அதாவது அவங்களுடைய அந்த புலனாய்வு திறன் குறைஞ்சு போனதை பத்தியோ ஒண்ணுமே யாருமே பெருசா பேசுறதில்ல. அது யாருதான் சொல்லியிருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா புலனாய்வு திறன்ங்கிறது ஒரு தனி ஆர்ட். அது வந்து பழைய படங்கள்ல இந்த நான் யாரா அது ஒரு படம் வந்தது இல்லைங்க, இந்த ஒரு ஏவிஎம்மோட ஒரு படம். அதுல வந்து அந்த சிவாஜி வந்து துப்பாக்கியில சுற்றுவாங்க. அந்த ஜப்பான் வந்து இரண்டாம் உலக போர்ல குண்டு போட்ட போது ஒரு படம் வந்து இல்லைங்களா ஏவிஎம்மோட. பொதுவா வந்து இப்ப காவல்துறைய வந்து குளோரிஃபை பண்ணி காவல்துறையினுடைய சித்திரவதைகள் மாதிரியேங்க இப்ப இன்எஃபிஷியன்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த இது வந்து அது ரிலேட்டடா ஏன் யாரும் பேசலன்னு ஒரு கேள்வி. காவல்துறைக்கு வந்து அதான் சொல்ல வரேன். இப்ப வேட்டையாடு விளையாடுல வந்து துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து போலீஸ வந்து குளோரிஃபை பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள். அதுல இருக்காது. இருக்கட்டும், காக்கா காக்கா இருக்கட்டும், அப்புறம் சிங்கம் 1, 2, 3 இது எல்லாமே வந்து போலீஸ வந்து மிக ஒரு சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவா சித்தரித்த படங்கள் தான். அதுல உண்மைத்தன்மையா இருக்காது. நிஜமான போலீஸ் அவங்களுடைய அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நுட்பமா துப்பறிகிறது, ஒரு வழக்க பாக்குறது, இது எல்லாமே அவங்க எவ்வளவு இன்எஃபிஷியண்டா இருக்காங்க என்கிறத வந்து ஆர்டிகல் 15 நீங்க நான் சொன்ன படங்கள் எல்லாத்துலயும் அது இருக்கும். போலீஸ் எவ்வளவு அத ஒரு நுட்பமா பார்க்காம ஜஸ்ட் லைக் தட் கடந்து போறாங்கிறத அதுல அழகா சித்தரிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி வந்து உண்மைத்தன்மையை சொல்லக்கூடிய படங்கள் தான் இது இருக்கும். முழுக்க முழுக்க தமிழ் சினிமாவில் ஒரு போலீஸோட அந்த துப்பறியும் தன்மை, ஒரு வழக்கை எப்படி அவங்க ஒரு மேம்போக்கா வரணும் நிறைய. அதான் நான் ஏன் இதை கேட்டேன்னா, இப்ப நாங்க வந்து இப்ப எங்களுக்கு கான்விக்ட் வார்டுங்கிறது நாங்க இன்சார்ஜா இருக்கோம். கான்விக்ட்ங்கிறது இப்ப கைதிகள் வச்சுக்கிற வார்டு. நாங்க மருத்துவத்துறையில கான்விக்ட் வார்டுல இருக்கிற பேஷண்ட்டுகளுக்கு அதுல ஒரு மாவோயிஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து தீபக்ங்கிற ஆள் வந்து இந்த கான்விக்ட் வார்டு இவ்வளவு படு மோசமா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கே தெரிஞ்சது. தாங்களே ரொம்ப கைதியோட மோசமான ஒரு அறையில தான் போலீஸ் இருப்பாங்க. அங்க அவ்வளவு மோசமான ஒரு அறை சூழல் இருக்கு, டாய்லெட் ஃபெசிலிட்டி குறைவான மிக மோசமான இடத்துலதான் அவங்க ஜிஹெச்குள்ளே இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து இதே மாதிரி நிறைய இடத்துல வந்து அவங்க போலீஸ்களுக்கு வந்து நிறைய அடிப்படை அறிவே இல்லாத மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஐயா ஐயா ஐயான்னு மத்தவங்க சொல்லி சொல்லி சொல்ல போனா போலீஸ் ஒரு மிகப்பெரிய நாகரிக கோமாளியாட்ட தான் எனக்கு தோணுது நிறைய டைம். ஏன்னா அது சுத்தமாவே அந்த ஆர்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ங்கிற அந்த ஸ்கில்லோ எதுவுமோ இல்லை. இப்ப எங்களுதுல ஆர்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா நாங்க வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வருமானம் வந்துடும். என்னை தாண்டி என்னுடைய ஜூனியர்ஸ் மேல வந்துருவாங்க. நாங்க எவ்ரி டைம் சிஎம்இன் கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணுவோம், ட்ரைனிங் போவோம், இது பண்ணுவோம். போலீஸ்க்கு ஏன் அது சொல்லி தரலன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் நல்லா வந்தது வந்து அஞ்சாதே படத்துல கொஞ்சம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நல்லா பண்ணிருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒரு குரூப் மட்டும் கரெக்டா தேடி போற மாதிரி.
அது அதை பத்தி அதாவது முதல்ல எடுத்துலயே போலீஸ் சித்திரவதை பத்தி படம் எடுக்கலினாலுமே கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இந்த போலீஸோடைய சின்ன சின்ன இன்எஃபிஷியன்சி இதெல்லாமே ஒரு படமா எடுத்தா உண்மையில இது திரைத்துறையிலையும் நல்ல மாறுபாடா இருக்கும், மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கருத்தா இருக்கும் நான் நம்புறேன். நன்றி ஐயா, நான் நம்ம பேசிட்டேன். நன்றி. நன்றி நன்றி. மிக நுட்பமா துப்பறிந்து ஒரு விஷயத்த கையாளக்கூடிய காவலர்கள் இருக்காங்க. அவங்க அதுல நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இந்த கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்க சேலரியிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. இந்த நுட்பமா துப்பறிகிறது அந்த பணியில தான் அவங்களுடைய நோக்கம் தன்னை அமைச்சுக்குவாங்க. அப்ப அந்த மாதிரி அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு படம் பண்ணாச்சுன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் தமிழ் சினிமால வெளியில வரும். அடுத்து வேற யாராவது கேள்வி கேட்குறீங்களா? வேற யாராவது கேட்குறீங்களா? சார் ஒரு அறிவிப்பு. அன்மியூட் பண்ணு. அப்புறம் இந்த குறிஞ்சி மகளிர் சிந்தனை களம் அமைப்புக்கும் தோழர் வில்வம், தோழர் சுபசெல்வி ஆகியோருக்கும் இந்த அமைப்பை சேர்ந்த முன்னோடிகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற யாராவது கேள்விகள் இருக்கா? கேக்குறோம், யாரும் இல்ல. அப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நண்பர்களே, அடுத்த வாரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி ஒரு அறிவிப்போட முடிக்கலாம். நாளை நீசு பெருமாள் பேசக்கூடிய தமிழ் மரபில் மாற்றியம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணிக்கு இதே நேரத்தில் துவங்கும். நாளை மறுதினம் யாழ் ஆய்வரங்கம் 5வது கருத்தரங்கம் 11/7/2020 சனி மாலை 6 மணிக்கு. ஆய்வு தலைப்பு சமூக பண்பாட்டியல் நோக்கில் தமிழர் இசை, சமூக பண்பாட்டியல் நோக்கில் தமிழர் இசை என்ற தலைப்பில் முனைவர் இரா பிரபாகர் அவர்கள் பேசுகிறாரு. அவர் அமெரிக்கன் கல்லூரியினுடைய இணை பேராசிரியர், தமிழ் துறையை சேர்ந்தவர். அவர் சனிக்கிழமைக்கு பேசுகிறாரு. அதே மாதிரி 10ஆம் தேதி அன்னைக்கு டாக்டர் எழிலன், மதுரையை சேர்ந்த டாக்டர் எழிலன் இந்த நாடும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் மதுரையிலிருந்து பேசுகிறாரு. அதற்கு அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு அறம் டைரக்டர் கோபி நாயனார் பேசுகிறாரு. அவர் இன்னும் தலைப்பு கொடுக்கல, அவருடன் ஒரு சந்திப்பு. அது திங்கட்கிழமை மாலை இதே 6 மணிக்கு நடைபெறுகிறது. அடுத்த வாரம் குறிஞ்சியினுடைய 50வது கருத்தரங்கை நினைவுபடுத்தக்கூடிய அளவில் குறிஞ்சி 50 இணைய கருத்தரங்கு என்ற தலைப்பில் தமிழ்நாட்டின் முக்கிய ஆளுமையாக வழங்கக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி, மதிப்புக்குரிய முனைவர் சுந்தரவள்ளி அவர்கள், வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகிறார்கள். இதுவரையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேச்சாளர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி உறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து நன்றி உரை சித்தாரா மோகன் குமார். கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
இன்று குறிஞ்சி இணைய கருத்தரங்கில் பங்கேற்ற அனைவருக்கும் குறிஞ்சி மகளிர் சிந்தனை களத்தின் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று துவக்க பாடல் பாடிய யாழ் கலை இலக்கிய பண்பாட்டு மையத்தின் செயலர் முனைவர் கிருஷ்ணபாரதி அவர்களுக்கு நன்றி. அரசு கலை கல்லூரியில் முதுகலை தமிழ் பயின்று வரும் குணச்செல்வி அவர்கள் சிறப்பான அறிமுக உரை அளித்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இன்று உலக சினிமாக்களில் சிறை சித்திரவதைகளும் கொலைகளும் என்ற தலைப்பில் சிறப்புரை அளித்த உலக சினிமா இன்ஷா அல்லாஹ் திரைப்பட இயக்குனர் SPB பாஸ்கரன் அவர்களுக்கு குறிஞ்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த முனைவர் சுப செல்வி அவர்கள், வில்வம் அவர்கள், நந்தகுமார் அவர்கள், கதிரவன் அவர்கள் ஆகியோருக்கு குறிஞ்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஒரு வார்த்தை, பாஸ்கர் அவர்கள் தொடர்ந்து சங்கம் இருக்கும்போது சரி, இப்போது சரி, நம்மோட இணைந்து ஒரு பெரிய பாலம் முறை இணைந்து தமிழ் சினிமா குறித்து, கலை இலக்கியங்கள் குறித்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தவும், சிறப்பாக அதை கொண்டு செல்லவும் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்து வருகிறார். அதே போல இந்த இணைய கருத்தர்கள் கலந்து கொண்டு ஒரு சிறப்பான ஒரு உரை நிகழ்த்திய அவருக்கு குறிஞ்சியினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார், ரொம்ப நன்றி. ஒரு கட்டத்தில் கொரோனா காலத்தில் கலந்துக்கிட்டு எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உரை வாங்கி உங்களுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம சந்திச்சு பேசலாம். நன்றி தோழர். நன்றி.